வணக்கம் அன்பு நண்பர்களே. நான் உங்கள் அன்பு ஜோதிடன் பொன்தாமரை கண்ணன், நாமக்கல் மாவட்டத்திலிருந்து. பழனி ஆண்டவர் அஸ்ட்ரோ அகாடமி வழங்கக்கூடிய காலம் நம் கையில், ரிஸ்ட் வாட்ச் அனலைசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கை கடிகார பகுப்பாய்வு அப்படிங்கிற ஒரு அற்புதமான வகுப்பு இப்பொழுது உங்களுக்காக அறிமுகப்படுத்தப்படுகிறது. காலத்தை நம்முடன் இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கருவி கடிகாரம் என்றால் மிகையல்ல. காலம் என்றால் என்ன, நேரம் என்றால் என்ன, அந்த காலமும் நேரமும் எப்படி நம்மை வழிநடத்தி கொண்டு செல்கிறது, இறைவனுடைய அருளாசி, இறைவனுடைய கருணை எப்படி அந்த நேரத்தின் மூலமாக, நேரத்தை காட்டக்கூடிய கடிகாரத்தின் மூலமாக நம்மோடு பயணித்து நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு ஏற்ற தாழ்வுகளை உண்டாக்கி கொடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாம் நாம் அறிந்து கொள்ளும் பொழுது முழுமையாக இறைவனுடைய அருள் ஆசியை பெற்றவர்களாக மாறிவிடுகிறோம். உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தையும் இறந்த காலத்தையும் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அது நேரம்தான். ஒரு நேரத்தை கடந்து வந்துவிட்டால் அது கடந்த காலமாகிறது. ஒரு நேரத்தை அடைவதற்காக புறப்பட்டு எதிர்காலத்தில் உள்ள நேரத்தை நோக்கி நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம், அது எதிர்காலத்தில் இருக்கிறது. நிகழ்காலத்தில் கரண்ட்ல இந்த நொடியில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம முன்னோர்கள் எல்லாருமே பல அறிவுரைகளை, உதாரணங்களை, பல்வேறு உண்மைகளை, அனுபவங்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் உணர வேண்டாமா? அதை உணர்வதற்கான ஒரு அற்புதமான வகுப்பாக இந்த காலத்தையே நம் கையில் தரக்கூடிய ஒரு சிறப்பான வகுப்பு காலம் நம் கையில். மொத்தமாக பார்த்தோமானால் ஒரு 8 மணி நேரத்திற்கும் மேலான வகுப்பு உங்கள் வாழ்க்கையில் இதுவரை எட்டாத பல விஷயங்களை எட்ட வைக்கக்கூடிய ஒரு வகுப்பாக தொகுக்கப்பட்டிருக்கிறது, வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 8 மணி நேர வகுப்பு என்பது நிச்சயமாக எட்டா கனியாக இருந்த பல விஷயங்களை நமதாக்கிக் கொள்ளுவதற்கு உதவும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இந்த வகுப்பினுடைய ஒரு சாராம்சத்தை, ஒவ்வொரு வகுப்பினுடைய ஒவ்வொரு கண்டென்ட், ஒவ்வொரு விஷயத்தை குறைந்தபட்சமாக இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். வகுப்பு எப்படி செல்கிறது, வகுப்பினுடைய தலைப்புகள் என்ன அப்படிங்கிறத மட்டும் இந்த அறிமுக வீடியோவில் நீங்க முழுசா பார்க்கலாம். இது அறிமுக வீடியோ தானே என்று ஸ்கிப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதுல உங்களுக்கு தேவையான பல்வேறு விஷயங்களையும் தந்திருக்கிறோம். சரிங்களா? ஒரு காலம் என்றால் என்ன, நேரம் என்றால் என்ன, மற்றும் பாத்தீங்கன்னா ஒரு கடிகாரத்தினுடைய அமைப்பு, கைப்பட்டை ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்றீங்களா, அந்த ஸ்ட்ராப் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்க வேண்டும், அதில் ஒரு சின்ன சின்ன குறிப்புகள், வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அலாரம் கடிகாரம் மாதிரி அந்த குக்கு கடிகாரம்லாம் இருக்கு இல்லைங்களா, அதற்கான பலன்கள் என்ன, இந்த கை கடிகார பகுப்பாய்வை கற்றுக்கொள்வதனால் நாம் அடையக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிற அந்த ரகசியங்களை எல்லாம் இந்த வீடியோவின் ஊடாக முழுதாக நாம் தந்திருக்கிறோம் நண்பர்களே. இதை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வகுப்பில் இணைவதற்கான அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு விசுவல்ல தெரியும். என்னுடைய நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். வகுப்புடைய கட்டணம் எப்படி என்ன அப்படிங்கிற விவரங்கள் தெரிய கடிகார பகுப்பாய்வு அல்லது காலம் நம் கையில் என்று அடியனுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். இப்ப அறிமுக வகுப்பிற்குள் இணையலாமா? காலத்தோடு இணைந்து நடத்தலே ஆகச் சிறந்த பரிகாரம். இந்த வகுப்பினுடைய உண்மையான ஒரு நோக்கம் என்னன்னா இதுதான். காலத்தோடு இணைந்து நடத்தலே ஆகச் சிறந்த பரிகாரம். அத கடிகாரங்கள் மூலமாக வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உண்டாகக்கூடிய ஒரு கலைதான் இந்த கலையாகும். கைக்கடிகார பகுப்பாய்வு இந்த கலையின் பெயர். ஒருவருடைய வாழ்க்கையை, அவர் சந்திக்கும் சூழ்நிலையை அவர் அணியும் கடிகாரங்களை கொண்டு அறிய முடியும். கடிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது
ஒரு 70-80 ரூபாய் முதல் 70-80 கோடிகள் பெருமானமுள்ள வரை நிறைய கிடைக்கிறது. அவரவர்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ப கடிகாரங்களுடைய தரம், வடிவம் எல்லாம் மாறுபடும். எது எப்படி மாறினாலும் கூட கடிகாரம் தன்னுடைய ஒரு வேலை அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை செய்கிறது என்றால் சரியான மணியை காட்டுதல். ஒரு நபருடைய குணாதிசயம், அவர் செய்யும் வேலை, இதற்கு ஏற்ப அந்த கடிகாரங்களுடைய வடிவம், நிறம், ஸ்ட்ரிப் இருக்கு இல்லைங்களா, அந்த செயின், இது மாதிரி முக்கியமான 3 தளங்கள் கடிகாரத்திலே. இதையெல்லாம் சரியாக தேர்வு செய்து அணியும் பொழுது வாழ்க்கையிலே நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருந்தால் வெற்றியும் கூட வந்துவிடும். அப்ப வாழ்க்கையிலே ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைக்கு எத்தனையோ விஷயங்கள் நமக்கு உதவுகிறது. எத்தனை விஷயங்கள். ஒரு எண்கணித பிரகாரம் நல்ல பேர் இருக்கும் பொழுது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வாஸ்துப்படி நல்ல வீடு அமையும் போது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஜாதகப்படி நல்ல திசாபுத்தி அந்தரங்கள் வரும்போது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கோச்சாரப்படி வானிலை சுற்றித் திரியக்கூடிய அந்த கிரகங்கள் நமது ராசிக்கு சுபத்துவமான இடங்களில் இருக்கும்போது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இப்படி பல்வேறு காரணிகள் நமது வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டிருக்கும் பொழுது இந்த கடிகாரங்கள் என்னத்தை நமக்கு பண்ணிடுறது? இந்த கடிகாரங்கள் வாழ்க்கையை மாத்தி போட்டுருமா, புரட்டி போட்டுருமா, இது ஒரு பாடமா, இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த கேள்வி அனைவருடைய மனசிலும் இருக்கும். இது இயல்பானதுதான். ஆனா நாம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு செங்கல்லை வைத்து வீடு கட்ட முடியாது. எந்த ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு ஒரு முழுமையான ஒரு செயலை செய்ய முடியாது. ஒரு வீடு கட்ட பல்வேறு செங்கல்கள் வேண்டும் என்பதோடு மணல், சிமெண்ட், தண்ணி, இரும்பு கம்பிகள் மற்றும் அதனை சரியானபடி கட்டி முடிக்க கொத்தனாரு, மேஸ்திரி, சித்தாளு, பெயிண்டரு, எத்தனை பேர் வேணுமா இருக்கு ஒரு வீடு கட்டுவதற்கு. அது மாதிரி ஒரு வாழ்க்கை சிறப்பாக வாழ்வதற்கு அந்த வாழ்க்கையினுடைய அங்கமாக பல்வேறு விஷயங்கள் தேவைப்படுகிறது. எல்லாமே முக்கியம்தான். இந்த விஷயம் சிறப்பானது, இந்த விஷயம் சிறப்பில்லாதது, அதை சிரத்தையாக செய்ய வேண்டும், இதை அசால்ட்டாக செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு நிபந்தனையும் இங்கு இல்லை. ஒரு நன்மையை தருவதற்கோ ஒரு தீமையை தருவதற்கோ இங்கு எக்கச்சக்கமான விஷயங்களுக்கு உரிமை உண்டு. எல்லா பொருட்களும் ஒருவருக்கு நன்மையே தந்துவிடும் என்று சொல்ல முடியாது. தீமையை மட்டும்தான் தரும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. அப்ப நமக்கு எந்த பொருள், எந்த விஷயம் நன்மையை தருகிறது அப்படிங்கிற மாதிரி எடுத்து நம்மளால முடிஞ்ச மட்டும் பெஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்து நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் எத்தனை பரிகாரங்கள், எத்தனை விஷயங்கள் இருக்கிறது, அதை எதை எடுப்பது, எதை விடுப்பது அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் ஜோதிடர்களுக்குள்ளேயே இருக்கிறது. ஆனா பாருங்க, ஒரு சாதாரணமா ஒரு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த எக்ஸாம்ல 100 மார்க் எடுக்கணும் அப்படின்னு நீங்க லட்சியம் வச்சுட்டீங்கன்னு வைங்க. அந்த 100 மார்க் எடுப்பதற்கு ஒரு கேள்விக்கு பதில் அளித்தால் 100 மார்க் வந்து விடுமா? அந்த பரீட்சையினுடைய ஏற்பாட்டாளருடைய திட்டமிட்டபடி குறைந்தபட்சம் ஒரு 10-20 கேள்விகள், மேக்சிமம் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கேள்விகள், அத்தனை கேள்விகளுக்கும் பதிலளித்தால் தான் ஒவ்வொரு கேள்விக்கு ஒவ்வொரு மதிப்பெண்ணாக கூட்டி கடைசியாக இத்தனை மதிப்பெண்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அது மாதிரி நம்முடைய வாழும் சூழ்நிலைகள், ஒரு நல்ல வாழ்க்கை நமக்கு அமைய வேண்டும் அப்படிங்கும்போது
பல்வேறு விஷயங்கள் நமக்கு தேவை. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், அதுபோக அமானுஷ்யமான அந்த விஷயங்கள், ஆக்கல்ட் சயின்ஸ் என்று அந்த பிரிவின் கீழ் வரக்கூடிய துஷ்ட சக்திகளிடம் இருந்து பாதுகாப்பு தருவதற்கான விஷயங்கள், நல்ல விஷயங்களை வசியம் செய்து நமக்கானதாக மாற்றிக்கொள்வதற்கான விஷயங்கள், தெய்வீக அருள், இது உட்பட நிறைய விஷயங்கள் நமக்கு தேவை. அந்த விஷயங்களுடைய தேவைக்காகத்தான் எண்கணிதம், வாஸ்து சாஸ்திரம், ராசிக்கற்கள், இது மாதிரி பல்வேறு விஷயங்களை நாம் உபயோகம் செய்து அந்த நல்ல அதிர்ஷ்ட விஷயங்களை உள்வாங்கிக் கொள்வதற்கான முயற்சியை செய்கிறோம். அந்த வகையிலே காலத்தோடு இணைந்து பயணிக்கக்கூடிய இந்த கடிகாரங்கள் மூலயமாக என்னென்ன விஷயங்களை நாம ஒரு எளிமையாக்கி கொள்ளலாம், வாழ்க்கையிலே ஜெயிப்பதற்கு அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற இந்த அற்புதமான பாடமானது சிறப்பான முறையிலே உங்களுக்கெல்லாம் தரப்பட உள்ளது. அதனாலே கொஞ்சம் அனைவருமே இந்த பாடங்களை பார்த்து கொண்டு அப்படி சும்மா அசால்ட்டா மறந்துடாதீங்க. குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள், குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ பாடங்களானது 1 மாதம் வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு பின்னாடி இந்த பாடங்கள் எதுவும் உங்களுக்கு தெரியாது, குழு கலைக்கப்படும். இந்த முதல் பாடத்திலே காலமும் கால கணிதமும், இதுதான் இன்றைய பாடம். இதை பத்தி தான் பார்க்க போறோம் இந்திய முதல் வகுப்பிலே. காலமும் கால கணிதமும், காலம் என்றால் என்ன அப்படிங்கிறத பத்தி முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா ரிஸ்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிடுறதோ, ஒரு கை கடிகாரம்னு சொல்லிடுறதோ, வேற ஏதாவது மொழியிலே வேற ஏதாச்சும் சொல்றதோ ஈஸி, ரொம்ப எளிமையாக சொல்லிவிடலாம். அதை உணர்வோடு நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அது உயிர் பெறுகிறது, இன்னும் கூட அதிகமாக வேலை செய்கிறது. அப்ப அதற்கான அடித்தளம் காலம். காலத்தை நாம் உணர வேண்டும். காலம் பொன் போன்றது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இப்ப தங்கம் எவ்வளவு மதிப்புக்குரியதாக இருக்கிறதோ அது மாதிரி காலம் என்பதும் மதிப்புக்குரியது. ஏன், காலம் என்பது தங்கத்தை விட மதிப்புக்குரியது அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த கடிகாரங்கள், காலத்தை நமக்கு உணர்த்தக்கூடிய அந்த கடிகாரங்கள் ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. அந்த காலத்தினுடைய இயக்கம் அப்படிங்கிறது மாறவே மாறாது. காலம் என்பது யாருக்காகவும் காத்திருப்பதில்லை என்ற ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த கடிகாரங்கள் கூறுகிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா, கடந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் உள்ள பாலமாக விளங்குவது கை கடிகாரம். அந்த கடிகாரங்கள் தான். கை கடிகாரமோ சுவர் கடிகாரமோ, நம்ம சும்மா போன்ல, ஆண்ட்ராய்டு போன்ல டைம் பார்க்குறோம் பாருங்க, அதா கூட இருக்கட்டும். கடந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் இடையே உள்ள பாலமாக நிகழ்காலம் இருக்கிறது. அந்த நிகழ்காலத்தை கடத்தி கொண்டு நகர்த்தி கொண்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான காரணியாக இருப்பது கடிகாரங்களே. காலத்தை கணிக்க தெரிந்த தேசங்களே வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இந்தியா, சைனா, எகிப்து, இந்த நாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தை கணிப்பதற்கு பஞ்சாங்க விஷயங்கள் எல்லாம் உருவாக்கி ஒரு ரொம்ப மிக துல்லியமாக அதையெல்லாம் கணித்து அதை உபயோகம் வாழ்க்கையிலே உபயோகப்படுத்தி அப்படிலாம் பண்ண ஆரம்பிச்ச பின்னாடிதான் அந்த பரிணாம வளர்ச்சி என்பதே ஒரு முழுமையடைந்தது. இந்த கடிகாரங்களை எல்லாம் கண்டுபிடித்த பின்னர் தான் பார்த்தீங்கன்னா அறிவியல் வளர்ச்சி என்பது சாத்தியம். எந்த நாடு காலத்தை கணிப்பதற்கு பழகியதோ அந்த நாடு வளர்ச்சி. அவரவர்கள் சார்ந்த, இந்தியான்னா ஆன்மீக வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம்,
சைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கலை, ஞானம், ஆன்மீகம் எல்லாமே அங்கேயும் வளர்ச்சி தான். மேற்கத்திய நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அறிவியல் வளர்ச்சி என்று நாம சொல்லுவோம் இல்லையா, அந்த அறிவியல் வளர்ச்சி கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 குறைவான அறிவியல் வளர்ச்சி தான். ஒரு 200 ஆண்டுக்கு முன்னாடி எந்த அறிவியல் வளர்ச்சி இருந்தது? 300 ஆண்டுக்கு முன்னாடி. அப்ப அந்த கடிகாரம் என்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப கடிகாரத்தை கண்டுபிடித்த உடனேயே அந்த காலத்தோடு இணைந்து நடக்க ஆரம்பிக்கிறார்கள். அடுத்தது எதிர்காலம் என்பது அந்த கடிகாரம் வைத்திருக்கக்கூடிய நபர்களுடைய வசமானது. எதிர்காலத்தில் நிறைய சாதனைகள் செய்து இன்று உலகத்திலேயே ஐரோப்பிய நாடுகள் தான் மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தமான நாடுகளாக இருக்கிறது. அதெல்லாம் எப்ப இருந்து நடந்துச்சுங்க? கை கடிகாரம் வந்த பின்னாடி தான் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி கிடையாது. இதுல நாம் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நேரம், இடம். நேரம் என்றால் என்ன? இடம் என்றால் என்ன? அப்ப காலத்திற்கும் நேரத்திற்கும் காலத்திற்கும் இடத்திற்கும் உண்டான அந்த சம்பந்தம் என்ன அப்படிங்கிறதையும் நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இதை பத்தி தான் முதல்ல நாம தெரிஞ்சுக்க போறோம் இன்னைக்கு விரிவாக. நேரம் என்றால் என்ன? நேரம்னா என்னவா? நேரம் என்னன்னு கேளுங்க. நேரம்னா என்னன்னா எப்படி? இது ஒரு முக்கியமான ஒரு சிந்தனையாக முதல்ல இந்த வகுப்பிற்குள் செல்லுறதுக்கு அந்த போகிறதுக்கு முன்னாடி இதை முக்கியமாக கவனிக்கணும். நேரம் என்னங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நமது கடிகாரத்தை பார்த்து இப்போ எத்தனை மணி அப்படின்னு சொல்லுவோம். அல்லது இப்பெல்லாம் நம்ம மொபைல்ல இருந்து பார்த்து சொல்றோம். எப்படியாச்சு ஒன்று ஒரு நேரத்தை சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா நிகழ்காலம். நேரம் அப்படின்னு சொன்னாலே நாம ஏதாவது ஒரு வகையில அந்த கடிகாரத்தை நினைவுக்கு கொண்டு வந்தாக வேண்டும். அந்த மணியை காட்டக்கூடிய அது கடிகாரம். ஆனா பாருங்க, அந்த நேரம் என்பது காலம் ஆகும். காலம்னா நமது வாழ்க்கை ஏதாவது ஒரு நேரத்தில் இருந்து அந்த நேரத்திலே இருந்த காலத்திலிருந்து தொடங்குகிறது. இப்ப இந்த வகுப்பு ஆரம்பிச்சிச்சு இல்லையா, ஒரு 19 நிமிடங்களுக்கு முன்பு ஆரம்பித்தது. அது கடந்த காலம். கடந்த காலத்தில் இந்த வகுப்பு ஆரம்பித்தது. நமது வாழ்க்கையிலே இந்த வகுப்பு கடந்த காலத்திலே ஆரம்பித்தது 19 நிமிடங்களுக்கு முன்பு. நமது பிறப்பு நமக்கு இப்ப எத்தனை வயதாகிறதோ அத்தனை நாட்களுக்கு முன்பு இருந்த ஒரு நிகழ்காலத்தில் அந்த நேரத்தில் ஆரம்பித்தது. பிறந்த நேரம் எப்ப இருக்குங்க? பிறந்த நேரம் இன்னும் நம்மோட தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதா? அது கடந்த காலத்தில் சென்று ஒளிந்து கொள்கிறது. இந்த வகுப்பு எப்ப முடியும்? எதிர்காலத்தில் முடியும். அது எப்ப மட்டும் முடியட்டுங்க, எதிர்காலத்தில் முடியும். நம்ம எத்தனை நாள் நாங்க இருப்போம்? அது எதிர்காலத்தில் நிர்ணயிக்கப்படும். அப்ப எதிர்காலத்தில் அந்த குறிப்பிட்ட நேரம், அந்த நேரம் இருக்கு இல்லைங்களா, அந்த நேரம் என்பது நம்மோடு பயணித்துக் கொண்டே வரக்கூடிய நிகழ்காலம். அந்த நிகழ்காலத்தை தான் நாம் நேரம் என்று கூறுகிறோம். அந்த நேரத்தை நாம் ஒரு நொடி கடந்து விட்டாலும் அது கடந்த காலத்தோடு போய்விடுகிறது. அடுத்த நொடி என்பது கூட பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் தான் இருக்கிறது. அந்த இந்த நொடி இப்ப நாம அப்படியே ஒரு விழிப்புணர்வோடு இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த நொடி கூட பார்த்தீங்கன்னா நிகழ்காலத்தில் இருக்கிறது. அப்ப அந்த நேரம் என்பது காலம் என்பது வெவ்வேறானது அல்ல அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அப்ப இன்னைக்கு ஏதாவது ஒரு நல்ல காலம் வராதா? ஒரு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் இல்லையா? அப்ப எதை பார்க்கிறோம்னா
அந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு நல்ல முகூர்த்த நேரம் பார்க்கிறோம். சரிங்களா? எதிர்காலத்திலே வரக்கூடிய ஒரு செயலுக்கான நல்ல நேரத்தை நிர்ணயம் பண்ணிட்டு நம்ம போறோம். அப்ப அந்த நேரம் என்பது காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அங்கம். காலத்திலே நேரம் மட்டும்தான் இருக்கிறதா? காலத்திலே நேரம் மட்டும் இல்லை, வேறொன்றும் இருக்கிறது. அதை பத்தியெல்லாம் நாம டீட்டெயில்டா பார்க்கலாம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, இந்த முழு பிரபஞ்சம்னா என்ன? முதல்ல நாம இருக்கிற பூமி, இந்த பூமியுடைய தலைவரான சூரியன், சூரியனுக்கு தலைவரான பால்வெளி மண்டலம், பால்வெளி மண்டலத்திற்கு தலைவராக இருக்கக்கூடிய யூனிவர்ஸ், அந்த யூனிவர்ஸுக்கே தலைவராக இருக்கக்கூடிய வேற என்னவோ ஒண்ணு, அந்த வேற என்னமோ ஒண்ணு கோடிக்கணக்கா இருக்கிறது அப்படின்ட்டு சயின்ஸ் சொல்லுது இல்லையா? அதற்கு தலைவராக இருக்கக்கூடிய இன்னும் ஒன்று இருக்கு இல்லையா? அதையும் உருவாக்கக்கூடிய ஒண்ணுக்கு இன்னொன்னு கூட இருக்கலாம். அதெல்லாம் நம்ம கற்பனைக்கு எட்டாதது. இந்த எல்லையற்ற இந்த முழு பிரபஞ்சமும் கூட பாத்தீங்கன்னா எல்லையற்ற ஆண்டுகளுக்கு முன்பு, எல்லையற்ற ஆண்டுகள்னா நமக்கு தெரியாது, எல்லையற்ற ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியது என்று நம்ம வேதம் கூறுகிறது. உலகத்திலே எத்தனையோ நாடுகளிலே இந்த காலத்தை கணித்த நாடுகள் எல்லாம் முன்னேறி வரும்போது பல்வேறு நூல்கள் எழுதுகிறார்கள். அதிலே இந்த காலத்தை பற்றி பிரம்மாண்டமாக அற்புதமாக எழுதிய ஒரு நாடு இருக்கிறதுன்னா நமது பாரத நாடு தான். அதிலே வேதத்திலே மிக தெளிவாக இந்த விஷயங்களை ஆங்காங்கு குறித்திருக்கிறார்கள். நம்ம பஞ்சாங்கத்துல கூட பாத்தீங்கன்னா இந்த நேரம் காலம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? பூமி ஒரு சுற்றுவது ஒரு நாள். அப்ப ஒரு வருடம் என்பது சூரியனை பூமி ஒரு சுற்றுவது ஒரு வருடம் அப்படின்ட்டு நமக்கு வருது. அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன். இப்ப நமக்கு ஒரு ஆயுள் 100 ஆண்டு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்ப 100 ஆண்டு என்றால் சூரியனை பூமி 100 முறை சுற்றி வரும் வரைக்கும் ஒரு மனிதனுக்கு ஆயுள் 100 ஆண்டு வாழ்க அப்படின்னு நாம சொல்றோம். இதே நாம பூமியில இல்லாம செவ்வாய் கிரகத்துல போய் இருந்தோம்னு வைங்கள, அது 100 முறை சூரியனை சுற்றி வருவதற்கு 250 ஆண்டுகள் ஆகும் பூமியிலே இருந்து பார்த்தால். ஆனா செவ்வாய் கிரகத்திலிருந்து பார்த்தா 100 ஆண்டுகள் தானே கணக்கு வச்சுக்கணும். 100 முறை சுத்தினா 100 ஆண்டு தானே. அப்ப பூமியிலே இருக்கக்கூடிய நேரம் அத நாம கால்குலேஷன் பண்ணிட்டு ஒரு கடிகாரம் அப்படிங்கிறத உருவாக்கி அந்த நிகழ்காலத்தோடு நம்ம போறோம். பூமியை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பல்வேறு கிரகங்கள் பல்வேறு இடங்கள்ல பல்வேறு, இப்ப நாம பூமியில ஒரு நாள் இருந்தா 24 மணி நேரம், செவ்வாய் கிரகத்துல ஒரு நாள் இருந்தோம்னா ஒரு 50-55 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரியும் 60 மணி நேரம் சம்திங், ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன, அது தன்னைத்தானே சுற்றக்கூடிய வேகத்தை பொறுத்து. சனி எல்லாம் பாத்தீங்கன்னா வேகமா சுத்துதுன்னு சொல்றாங்க. அது வேற சப்ஜெக்ட், சயின்ஸ், அதுக்குள்ளார போக வேண்டாம். நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த நேரம் என்பது நிலையானதல்ல. நேரம் என்பது நிலையானதல்ல. அது கிரகத்துக்கு கிரகம், சூரிய குடும்பம் மாதிரியான இன்னொரு சூரியனுடைய குடும்பத்திற்கு குடும்பம், பிரபஞ்சத்திற்கு பிரபஞ்சம், யூனிவர்ஸுக்கு யூனிவர்ஸ் மாறக்கூடியது அப்படிங்கிறத நம்ம இந்திய சாஸ்திரங்கள் தெளிவாக கூறுகிறது. எப்படி கூறுகிறது? பூமியில ஒரு வருஷம் என்பது இந்திரலோகத்திலே ஒரு நாள், இந்திரலோகத்திலே ஒரு வருடம் என்பது இன்னொரு லோகத்திலே ஒரு நாள். அப்படியே பாத்தீங்கன்னா இங்க இவ்வளவு நாள்னா அங்க ஒரு நாள், இங்க இவ்வளவு நாள்னா அங்க ஒரு நாள் அப்படின்ட்டு. இதெல்லாம் யோசிக்க வேண்டும். இதற்கு பதில் தெரியுதோ தெரியலையோ, நேரம் என்பதும் கூட நிலையானது கிடையாது. நமக்கு ஒரு நேரம்னா அது வேறு இடத்திலே வேறு நேரம் தான். சரி,
அடுத்தது நேரம் என்றால் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். வணக்கம் அன்பு நண்பர்களே. பழனியாண்டவர் அஸ்ட்ரோ அகாடமி வழங்கக்கூடிய காலம் நம் கையில் கடிகார பகுப்பாய்வு வகுப்பிலே 2வது வகுப்பில் இணைந்திருக்கிறோம். இப்போ முதல் வகுப்பிலே ஒருவாறு நம்ம உணர்ந்திருப்போம். நேரம், இடம், காலம். இப்போ இதில் இந்த நேரம் என்ற அந்த விஷயத்தை பற்றி இன்னும் ஒரு சில புரிதல்களை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஒருவேளை அந்த வகுப்பு முதல் வகுப்பு கொஞ்சம் பெருசாக இருக்குங்க, முழுசாக நாம் பயிற்சி எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னோம்னா தயவுசெய்து அதை பார்த்துட்டு இங்கே வாங்க. ஏன்னா இது ஒருவேளை உங்களுக்கு புரியாமல் போய்விடலாம், சரிங்களா? அல்லது புரியாமல் போகாதுங்க, நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கலாம். எல்லாருக்குமே ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் ரொம்ப எளிமையானது. ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயம் ஒன்று சொல்லிடல. ஆனால் அதை உணர முடியாமல் போய்விடலாம் என்பதே பொருத்தமானதாக இருக்கும். நமக்கு புரிந்த பல விஷயங்கள் உணர்வு ரீதியாக உணர முடியாத விஷயங்களாக இருக்கும். எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சின்னு சொல்றதை காட்டிலும் அதை உணர்ந்திருக்கிறேன் என்று சொல்வது ஞானம். புரிந்து கொண்டேன் என்பது அறிவு, உணர்ந்து கொண்டேன் என்பது ஞானம். நமது பயிற்சி இந்த வகுப்பு ஒவ்வொரு நண்பர்களுக்கும் அந்த உணர்ந்து கொண்டேன் எனக்கூடிய ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்ற அளவிலே இந்த வகுப்பானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தயவு செய்து அதை பார்த்துட்டு இங்க வந்துருங்க. இந்த வகுப்பு நேரம் மட்டுமல்ல, எல்லாமே வட்டமானது. எல்லாம் வட்டமானது, நேரமும் வட்டமானது அப்படிங்கிறதான் இந்த வகுப்பு. நேரத்தினை உண்டாக்கக்கூடிய கடிகாரம் பொதுவாக வட்ட வடிவில் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வட்டமாகத்தான் இருந்தது. இன்னைக்கு நாம நிறைய இல்லைங்க, நான் சதுரமா வச்சிருக்கேங்க, முக்கோணமா வச்சிருக்கேங்க, செங்கோணமா வச்சிருக்கிறேங்க, எப்படி எப்படியோ வச்சிருக்கேங்க என்று கூட சொல்லலாம். நீங்க என்னத்தை சொன்னாலும் அந்த நேரத்தை காட்டக்கூடிய அந்த அமைப்பு என்பது வட்டமானது தான். அப்ப நேரத்தினை உண்டாக்கும் கடிகார வட்டம் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த முள்கள் வட்டமாகத்தானே சுற்றுகிறது, அதை வச்சுட்டு சொல்றதுதான். கடிகாரத்தில் உள்ள 3வது முள் வினாடி முள். ஒரு கடிகாரத்தில் 3 முள்கள் இருக்கும். அதுல 3வதாக மேலோட்டமாக இருக்கக்கூடிய அந்த முள் வினாடி முள். அது அந்த டயலினுடைய கடிகாரத்தினுடைய அந்த முகப்பு டயலினுடைய ஒரு சுற்றுவட்டத்தை முடிக்கும் போது 1 நிமிடம் என்று சொல்கிறோம். அந்த நேரம் 1 நிமிடம் என்று அளவிடப்படுகிறது. அதே போல 2வது முள் என்னங்க? அது நிமிட முள். அந்த நிமிட முள் அதே மாதிரி ஒரு சுற்றி வரும் பொழுது 1 மணி நேரம் என்று கூறப்படுகிறது, சரிங்களா? அப்ப அந்த முதல்ல இருக்கக்கூடிய அந்த சின்ன முள், அந்த முள் ஒரு சுற்று வரும்போது 1 பொழுது என்று சொல்லப்படுகிறது. ஒரு நாளினுடைய பகல் பொழுது 1 பொழுது அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். அப்ப அந்த 3 முள்களும் வேகமாக முதல் மிக மெதுவாக வரைக்கும் 3 நிலைகளிலே அந்த நகர்வுகளை தந்து நமக்கு அதெல்லாம் ஒவ்வொரு சுற்று, அந்த சின்ன முள் ஒரு சுற்று சுற்றும் போது பகல், இன்னொரு சுற்று சுற்றும் போது இரவு அப்படிங்கிற அளவிலே அந்த நேரத்தை கணக்கிட வைக்கிறது. முதல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணத்துல முதல்ல எண்ணத்தை விதைக்க வேண்டும் என்றால் வண்ணங்களே எண்ணங்களாக வெளிப்படுகிறது. வண்ணங்களே எண்ணங்களாக வெளிப்படுகிறது அப்படிங்கிற ஒரு உண்மையை நாம் மனதிற்கு உள்ள போட வேண்டும்.
ஒரு சிகப்பு வண்ணத்தை பார்த்தோம்னா நமக்கெல்லாம் ஒரு கோபம், ஆவேசம், எதிர்ப்பு இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஒரு கருப்பு வண்ணத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலே ஒரு திடமான மனநிலை, எதிர்ப்பு காட்டுதல், கருப்பு கொடி காட்டுதல், இது மாதிரியான அதுவாக எதிர்ப்பு, கடவுள் மறுப்பு, இது மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம ஞாபகத்துக்கு வரும். வெள்ளை அப்படின்னாலே தூய்மையான, பச்சை அப்படின்னு சொன்னாலே பசுமையான, மஞ்சள் என்றாலே மங்களகரமான அப்படின்ட்டு ஒவ்வொரு வண்ணத்திற்கும் கூட ஒரு நம்ம மைண்ட்ல அது போய் உட்கார்ந்துக்கும். அந்த வண்ணம் சார்ந்த இடத்துல நாம தொடர்ந்து கொஞ்ச நேரம் இருந்தாலே, அந்த வண்ணத்தை பற்றி நினைத்து கொண்டிருந்தாலே, அந்த வண்ணத்தை பற்றி நாம் என்ன நினைத்து கொண்டிருந்தோமோ அந்த எண்ணங்கள் நம்மிடமிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த அளவிற்கு வண்ணங்கள் நமது எண்ணங்களாக வெளிப்படுகிறது என்றால் மிகையல்ல. இப்ப இதை பத்தி நாம முதல்ல அதில் இருக்கக்கூடிய இந்த ஆன்மீக விஷயங்கள்லாம் என்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்ப உங்களுக்கு பிடித்த நிறம் என்ன அப்படின்னுட்டு உங்ககிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா நீங்க உடனடியா பதில் சொல்லலாம். நிச்சயமா உடனடியாக பதில் சொல்லியே தீரணும் அப்படின்னு கிடையாது. இப்ப என்கிட்ட எல்லாம் ஒரு கேள்வி, உங்களுக்கு பிடித்த நிறம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா என்ன நிறம் சொல்றது எனக்கு தெரியாது. பெரும்பான்மையான நபர்கள் ஒரு வண்ணத்தை சொல்லாமல் 2-3 வண்ணங்களை சொல்லுவார்கள். அதுக்கு பதில் தெரியாம எது எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்ணம்ட்டு ஒரு வண்ணத்தை மட்டும் சொல்லாமல் இன்னொரு வண்ணத்தையும் சேர்த்தே சொல்லுவார்கள். இந்த வண்ணங்கள் என்பது வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஒவ்வொரு வண்ணமும் மனதிலே வெவ்வேறு எண்ணங்களை உண்டாக்கி நமது ஆழ் மனதுடன் தொடர்பு கொள்கிறது. ஒரே ஒரு எண்ணம் கொண்ட நபராகத்தான் நாம் இருக்கிறோமா? அவ்வளவு ஒரே லட்சியம், ஒரே எண்ணம், ஒரே வாழ்க்கை அப்படின்னு நாம் இருக்கிறோமா அப்படின்னம்னா இல்லை. அப்ப ஒன்றுக்கும் மேற்பட்ட, ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்ட லட்சியங்களோடு, எண்ணங்களோடு, செயல்களோடு வாழக்கூடிய நம்மால் ஒரு வண்ணம் தான் பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. வாழ்க்கையிலே இது போல இருப்பவர்கள் தான் 99.9% நபர்கள். அப்போ உடனடியாக ஒரே ஒரு வண்ணத்தை சொன்னால் இதை சொல்லணுங்கிறதுக்காக சொல்லாமே ஒழிய அதில் அவங்களுக்கு இதில் மிகப்பெரிய ரொம்ப அதிகப்படியாக பிடித்த வண்ணம் அப்படின்ட்டு வேணும்னா ஒன்றை சொல்லலாம். அப்போ மிச்ச வண்ணங்கள்லாம் பிடிக்காதா அப்படின்னு சொன்னோம்னா அப்படிலாம் கிடையாது. இப்போ நீங்கள் அது யோசிச்சுட்டு பதில் சொன்னாலும் சந்தோஷம், சொல்லவில்லை என்றால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பல்வேறு எண்ணங்கள், பல்வேறு லட்சியங்கள் கொண்டு வாழ்க்கையிலே வெல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லா வண்ணங்களும் பிடிக்கக்கூடும். இருப்பினும் நாம் அந்த பாதையில போகல. இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா, முதல்ல கடிகாரத்தினுடைய அந்த வண்ணங்கள் காலத்தோடு சேர்த்து, நேரத்தையும் இடத்தையும் சேர்த்து காலத்தோடு நம்மை இணைத்து கட்டி போடுகிறது, வழிநடத்துகிறது அப்படிங்கிறத ஒருவாறு உணர்ந்து கொண்டோம் இல்லையா? அப்ப அந்த வண்ணங்கள் நம்ம உடலிலே எப்படி, நமது எண்ணத்திலே எப்படி செயல்படுகிறது அப்படின்னு சொன்னோம்னா, ஒவ்வொரு மனிதனுடைய செயல்பாடும் அவங்களுக்கு பிடிச்சது, பிடிக்கல, கோபம், ஆவேசம், அன்பு, கருணை, ஆளுமை, இது அனைத்தையுமே மனிதர்கள் அந்த குணங்களை எப்படி பெறுகிறார்கள் அப்படின்னு சொன்னோம்னா அந்த குண்டலினி சக்தி மூலயமாக பெறுகிறார்கள். குண்டலினுடைய ஆதார சக்கரங்கள் 7 சக்கரங்கள், 6 சக்கரங்கள் நம் உடல்லையும் 7வது சக்கரம் வெளியில் இருக்கும். அந்த சக்கரங்கள் மூலயமாகத்தான் அந்த உணர்வு, குணம், செயல்பாடு இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு தோன்றுகிறது. அந்த உணர்ச்சி அப்படிங்கிற அந்த செயல்பாடு அனைத்துமே அங்குதான் தோன்றுகிறது. அப்ப வண்ணங்கள் அனைத்துமே நமது குண்டலினி சக்தி, குண்டலினி எனக்கூடிய அந்த ஆதார சக்கரங்கள் அதோடு தொடர்பு கொண்டவைகள் ஆகும் அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ள வேண்டும்.
அப்ப இத பற்றிய ஒரு விழிப்புணர்வு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னாலே நம்ம நிறங்களுடைய அந்த ஆராய்ச்சியில ஒரு பாதி கிணறு தாண்டின மாதிரி. நிறங்கள் எப்படி உண்டாகிறது அப்படிங்கிறத முதல்ல நாம தெரிந்து கொள்ள வேண்டும். சூரியனுடைய ஒளியாகட்டும், நாம கொடுக்கக்கூடிய செயற்கை ஒளியாகட்டும், அந்த ஒளி ஒரு பொருளின் மீது படும்போது நமது பார்வையிலே நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா, அது எந்த வண்ணத்தில் இருக்கிறதோ அது நிறம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு பொருளின் மீது ஒரு ஒளி பாய்கிறது, அப்ப நம்ம பார்வையில ஒரு நிறம் தோன்றுகிறது, அதுதான் நிறம். உண்மையிலேயே ஒரு பொருள் ஒளியில் இருக்கக்கூடிய பலவித வண்ணங்களை உறிஞ்சிக் கொள்கிறது. ஒரு பொருள் அந்த வெளிச்சத்திலே இருக்கக்கூடிய பலவித வண்ணங்களை கலர்ஸை அது உறிஞ்சிக் கொள்ளுகிறது, உள்ளே ஈர்த்து கொள்கிறது. நாம் பார்க்கக்கூடிய அந்த வண்ணத்தை மட்டும் பிரதிபலிக்கிறது. இப்ப நமக்கு என்ன வண்ணம் அங்கே கண்ணில் தெரிகிறதோ அந்த வண்ணத்தை அந்த பொருள் பிரதிபலிக்கிறது அப்படின்றா சொல்லணும். மிச்ச வண்ணங்கள் எங்க போச்சுன்னா அது உறிந்து கொண்டது. எனவே நாம் ஒரு பச்சை இலையை பார்க்கும்போது அந்த வெளிச்சத்திலே அந்த ஒளியிலே இருக்கக்கூடிய பச்சை நிறத்தை தவிர மிச்சம் இருக்கக்கூடிய அனைத்து ஒளியையும் அந்த இலை உறிஞ்சி விட்டது அப்படின்ட்டு தான் நம்ம நினைக்கணும். வானம் அப்படின்னா எல்லா வண்ணத்தையும் ஈர்த்து கொண்டு நீல வண்ணத்தை மட்டும் வெளிவிடுகிறது. எல்லாமே நமது உடலினுடைய நிறத்திலே இருந்து, ரத்தத்தினுடைய நிறத்திலே இருந்து, நீரினுடைய அந்த இதுல இருந்து, மண்ணுடைய வண்ணத்திலே இருந்து, நீங்க கலர் பென்சில்ல கலர் கலரா இருக்கு இல்லையா, அந்த கலர்ஸ்ல இருந்து எல்லாமே அப்படிதான். ஆனாலும் நாம என்ன சொல்லுவோம், அது உறிஞ்சாமல் வெளிவிடக்கூடிய ஒரு பொருள் தான் அந்த நிறம். நாம என்ன சொல்லுவோம், அந்த இலையினுடைய நிறம் பச்சை அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா அந்த பச்சை அந்த இலைக்கு பிடிக்கவில்லை, அந்த பச்சை வண்ணத்தை அது உள்ளே ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால நாம அது நமக்கு பச்சையா தெரியுது. அப்ப ஒவ்வொரு வண்ணமும் அது நமக்கு என்ன வண்ணமாக தெரிகிறதோ அந்த வண்ணத்தை அது அப்சர்வேஷன் செய்யல, அதாவது உள்ளுக்குள் அது ஈர்த்து கொள்ளவில்லை. அப்ப ஈர்த்து கொள்ளவில்லை அப்படிங்கிறதுனாலே அது நமக்கு அந்த குறிப்பிட்ட ஒரு வண்ணமாக தெரிகிறது அப்படிங்கிறது அந்த நிறங்கள் எப்படி உண்டாகிறது அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய சயின்ஸ். ஆதார சக்கரங்களுக்கும் இது பொருந்துமா? அந்த ஆதார சக்கரங்களும் அப்படிதான் எல்லா வண்ணத்தையும் இழுத்து கொண்டு குறிப்பிட்ட வண்ணத்தை வெளிவிடுகிறதா அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு ஆராய்ச்சிக்குரிய ஒரு கருத்து தான். அதை குறிப்பிட்ட ஆதார சக்கரங்கள் குறிப்பிட்ட வண்ணத்தை வெளியிட்டு கொண்டிருக்கிறது, உள்ளே இருந்து அந்த வண்ணத்தை வெளியிட்டு கொண்டிருக்கிறது என்பதாக பெரியவர்கள் கூறுவார்கள். அந்த வண்ணத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட ஆதார சக்கரம், மொத்தம் 7 சக்கரங்களிலே குறிப்பிட்ட சக்கரங்கள் குறிப்பிட்ட வண்ணத்தின் மீது ஆளுமை செலுத்துகிறது, அந்த வண்ணத்தை வெளியே தந்து அந்த செயலை தூண்டி விடுகிறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். 7 ஆதார சக்கரங்களுடைய நிறங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஆதார சக்கரங்கள் என்பது 7 சக்கரங்கள். ஒன்று மூலாதாரம், அடுத்தது சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினை, துரியாதீதம் என்று சொல்லக்கூடிய சக்கரம், சகஸ்ராரம், துரியம் என்று சொல்லக்கூடிய சகஸ்ராரம். இந்த 7 சக்கரங்கள் எங்கே இருக்கிறது, எப்படி சுற்றுகிறது, எப்படி ஆக்டிவேட் ஆகுது, ஒவ்வொரு சக்கரமும் ஆக்டிவேட் ஆச்சுன்னா என்ன பலன்கள் வரும், அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன, எந்த சக்கரங்கள் எந்த குணத்திற்காக, அந்த குணம் அதிகப்பட்டால் என்ன செய்யறது, கம்மியாச்சுன்னா என்ன பண்றது, ஒரு சக்கரத்தை தூண்டி விட்டா என்ன ஆகும், தூண்டாம விட்டா என்ன ஆகும், ஒரு மனிதனுடைய ஆளுமை திறனுக்கும் சக்கரங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு எப்படி, அந்த பயிற்சியை வைத்துக்கொண்டு எப்படி வாழ்க்கையிலே முன்னேறலாம், இதை பற்றி
இந்த பாடம் கிடையாது. இப்ப நம்ம 7 சக்கரங்கள் இருக்கிறது, நிறங்கள் இருக்கிறது. நம்முடைய ஆளுமையை அந்த வண்ணங்கள் அந்த சக்கரங்களின் மூலயமாக மாற்றி அமைக்கிறது அப்படிங்கிற வரைக்கும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதல் சக்கரம் மூலாதாரம். 7 நம்பர் போட்டிருக்கீங்களே, முதல் சக்கரம் சொல்லிட்டுன்னா மேலிருந்து கீழாக வரும் பொழுது கீழே அடிமட்டத்திலே பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது தான் மூலாதாரம். அது மூலம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இதற்கான நிறம் சிகப்பு. மூலாதார சக்கரத்திற்கான நிறம் சிகப்பு. மூலாதார சக்கரத்தினுடைய வடிவம் இது மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு சக்கரமும் அப்படித்தான். சுவாதிஷ்டானம் 6வது சக்கரம் சுவாதிஷ்டானம். சுவாதிஷ்டானத்தினுடைய வண்ணம் ஆரஞ்சு. சுவாதிஷ்டானம் அங்கேதான் இருக்கு. அடுத்தது மணிபூரக சக்கரம், தொப்புள் பகுதியில் இருப்பது. மணிபூரகத்தினுடைய நிறம் மஞ்சள். அடுத்த சக்கரம் அநாகதம். அநாகதத்தினுடைய நிறம் பச்சை வண்ணம் அநாகதம். அடுத்த சக்கரம் விசுத்தி. விசுத்தி என்பது நீல வண்ணத்தில் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சக்கரம். அது 3வது சக்கரமாக இருக்கிறது. அடுத்தது அந்த புருவ மத்தியிலே இருக்கக்கூடிய ஆக்ஞா. இதனுடைய வண்ணம் அடர் நீலம், அதாவது இண்டிகோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? முடிஞ்ச மட்டும் இந்த எழுத்துக்களை கூட அந்தந்த வண்ணத்திலே கொடுப்பதற்கு முயற்சி பண்ணியிருக்கோம். அதோடைய சக்கரங்கள்ல அந்த குறிப்பிட்ட வண்ணம் பிரதானமாக இருக்கும்படி நம்ம கொடுத்துருக்கோம். அது மைண்ட்ல நிற்கிறதுக்கு வசதியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அது முதன்மையான சக்கரம் துரியம் என்று சொல்லக்கூடிய சகசிராரம். இது நமது உச்சந்தலையிலே இருக்கிறது, உச்சந்தலைக்கு மேலே இருக்கிறது என்ற அளவிலே கூறுவார்கள். இது ஊதா வண்ணம், வயலட். இப்படி அந்த 7 சக்கரங்களும் 7 விதமான ஆளுமையை ஒரு மனிதனுள் செலுத்துகிறது. இந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய இந்த சிகப்பு, அடுத்தது ஆரஞ்சு, மஞ்சள், இவைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புற வாழ்க்கை, பொருளாதாரம், உழைப்பு, செல்வம், இது மாதிரியான வண்ணங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. அந்த பச்சை, நீலம், அந்த அடர் நீலம், இண்டிகோ, அந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா அக வாழ்க்கை, தியானம், ஞானம், இயற்கையுடைய சக்திகளை பயன்படுத்துதல், இந்த ரேஞ்சில் மனம், மகிழ்ச்சி, காதல், இது மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படும். அந்த வயலட், ஊதா கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக உலகத்திற்கு நமக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த பரலோகம் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்ச சக்தியினுடைய ஒரு தொடர்புக்கு பயன்படுத்தக்கூடிய, நம்ம தொடர்புக்கு இல்லாமல் வெளியிலிருந்து கிடைக்கக்கூடிய தொடர்பு, அதற்கு அந்த ஊதா என்று சொல்லக்கூடிய அந்த வயலட் வண்ணம் பயன்படுகிறது. இப்படி ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒரு ஆளுமை இருக்கிறது. அதே போல ஒவ்வொரு நிறமும் நமது ஆதார உள் சக்கரங்களுடன் எதிரொலிக்கும் குறிப்பிட்ட அந்த அலை நீளத்தில் இயங்குகிறது. ஒவ்வொருக்கும் ஒரு அலை நீளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வண்ணமும் ஒரு அலை நீளம் தான். சரிங்களா? அது சயின்ஸ் மாதிரியான ஒரு புரிந்துணர்வு இருக்கு. அது வண்ண சிகிச்சை அப்படிங்கிற அந்த வகுப்பில் மிக விரிவாக அதை பற்றி சொல்லுகிறார்கள். வாய்ப்பு கிடைத்தால் என்றாவது இதை பற்றி பேசலாம். இல்லைன்னாலும் எங்காவது வண்ண கலர் தெரபி அப்படிங்கிற மாதிரி வகுப்புகள் எங்காவது நடந்துச்சுன்னா நீங்கள் கலந்துக்குங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடியேன் எனக்கு உடலில் இருந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு மணிபூரகத்தை சார்ந்து இருக்கும்போது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற அளவிலே இந்த மணிபூரகத்தினுடைய வண்ணமான மஞ்சள் வண்ணத்தை மட்டும்தான் பயன்படுத்த ஆரம்பித்தேன். அது ஒரு பிரச்சனை பிறப்பிலிருந்து இருக்கிறது, உடல்ல இருக்கிறதுன்னா அது 100% குணம் ஆகாது. ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய அளவிலே அது தொல்லை இல்லாத அளவிற்கு சிறப்பாக கட்டுப்பாட்டில் இருக்கிற அளவிற்கு அது நோய் இருக்கா, பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத நான் ஞாபகப்படுத்தி பார்த்தா ஆமாம் இன்னும் இருக்குன்னு சொல்லுவோம். நம்ம இயல்பு வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அளவிற்கு அது மாற்றிவிட்டது. அப்போ விதி அந்த நோய்,
நமது மதி அந்த வண்ணத்தின் மூலயமாக, எண்ணங்களின் மூலயமாக அங்கே செயல்பட்டு இருக்கு ஆனா இல்லை அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டோம். சரி, இடது மற்றும் வலது கைகள். நீங்க பெரும்பான்மையான நபர்கள் 100க்கு 90 99% நபர்கள் இடது கையில் தான் கடிகாரம் கட்டுவோம், வலது கையில கட்டுறதில்லை. அப்ப 2 நபர்களுக்கும், வலது கையில கட்டக்கூடிய நபர்களுக்கும் இடது கையில கட்டக்கூடிய நபர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது, அதை பத்தி நாம தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த கடிகார பகுப்பாய்வு இன்னும் ஒரு படி மேல போகும். இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. இதுல ஒரு முக்கியமான ஸ்டெப் இது அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, பாடத்திற்கு உள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் எந்த கைக்காரர் அப்படிங்கறத அறிய வேண்டும். பொதுவாக வலது கையினால் மட்டுமே உணவு உண்ண வேண்டும், வேற விஷயங்கள்லாம் பண்ணும், பொருள்களை கொடுப்பது, கை குலுக்குவது, ஒரு வழிகாட்டுவது, கொடுத்தல் பெறுதல், இது மாதிரி எல்லா விஷயமே, முக்கியமான அனைத்து விஷயங்களுமே, நல்ல விஷயங்கள் எல்லாமே வலது கையில் செய்ய வேண்டும் அப்படின்னுட்டு உலகளாவிய அளவிலே ஒரு கலாச்சார ரீதியாக சொல்லுகிறார்கள். ஆனா பாத்தீங்கன்னா இது நீங்கள் வலது கைக்காரர் அப்படின்னு சொல்லுவதற்கு ஒரு இது கிடையாது. எழுதும் போது, வரையும் போது திடீர்னு ஒரு செயல் செய்கிறோம் என்றால் அந்த செயல் செய்யும் போது எந்த கையை உபயோகப்படுத்துவது வசதியாக இருக்கிறது அப்படின்ட்டு ஒரு நபர் ஃபீல் ஆகிறாரோ அதை பொறுத்து தான் எந்த கை பழக்கம் உடையவர் அப்படின்ட்டு சொல்லணும். வலது கையில சாப்பிட்றாரு, வலது கையில் எழுதுறாரு அப்படின்னு சொன்னா அவங்கள வலது கை பழக்கக்காரர்னு சொல்ல முடியாது. எனது சகோதரி கூட பாத்தீங்கன்னா ஒரு இடது கை பழக்கக்காரர். ஆனா வலது கையில் எழுதுவார், வலது கையில் சாப்பிடுவார், வலது கையில் சமையல் செய்வார், வலது கையில எல்லா விஷயங்களும் வலது கையில் தான் செய்வார். ஆனா அவங்க இடது கை பழக்கக்காரர். அவர் பயிற்சியினால் வலது கை எல்லாம் பண்ணிக்கிட்டாங்களே ஒழிய அவனுடைய ஆக்சுவல் திடீர்னு உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலே திடீர்னுட்டு தன்னை மறந்து ஒரு செயலை செய்யும் போது டக்குன்னு இடது கை தான் வரும். அப்ப இடது கை உடையவர் அப்படின்ட்டு நாம சொல்லலாம். இப்ப வலது கைக்காரங்க இடது கையில் அணியணும், இடது கைக்காரங்க வலது கையில் அணியணும், இது மாதிரியான சூழ்நிலைகளை சொல்லவில்லை. இப்ப வலது கை சிறப்பாக இயங்குகிறது, இடது கை சிறப்பாக இயங்குகிறதுங்கிறத ஒரு பக்கம் வச்சுக்கிங்க. நாம வலது கையில கட்ட போறோமா, இடது கையில கட்ட போறோமா? அப்ப இடது பக்கம் என்பது இயல்பாக இருக்கக்கூடிய படைப்பு சக்தியுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. இடது பக்கம், இடது கை என்பது இயல்பாக இருக்கக்கூடிய, செயற்கையானதெல்லாம் கிடையாது, உருவாக்கப்பட்டது கிடையாது, உருவாகி சென்று கொண்டிருக்கக்கூடிய இயல்பாக இருக்கக்கூடிய படைப்பு சக்தியுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. வலது பக்கம் என்பது தொழில்நுட்ப அம்சங்களுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றை புதுசா பண்ணும், கிரியேட் பண்ணும், அதை டெவலப் பண்ணும், அதை ஒரு எண்டிங் கார்டு போடணும் அப்படின்ட்டு ஒரு செயலை ஆரம்பித்து வளர்த்து முடிவுக்கு கொண்டு வருவது, இது மாதிரியான தொழில்நுட்ப அம்சங்களுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. இடது பக்கம் என்பது ஒரு வளர்ச்சி, படைப்பு, அது இயல்பாகவே இருக்கும். வலது பக்கங்கிறது நம்ம தொழில்நுட்பம் மூலயமாக நாமளா முயற்சி பண்ணி பண்றது. நாம இந்த பயிற்சியுடைய நோக்கம் என்ன? அந்த நேரத்தோடு நாம் நுழைய போகிறோம். நேரத்தோடு நுழைவதற்கு தொழில்நுட்ப அம்சங்கள் தேவையில்லை. தொழில்நுட்ப அம்சங்கள் என்பது ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. நமக்கு என்ன தேவை? நம்ம ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்ட, ஆனா தானாகவே வாழ்க்கையிலே நிகழக்கூடிய, பல்வேறு நிலைகளில் தன்னை வெளிப்படுத்தக்கூடிய அந்த படைப்பு, இயல்பின் படைப்பு தான் பிரதானம். அப்ப நமக்கு எது முக்கியம்? நீங்கள் இடதுகை பக்கக்காரர்களாகவே இருந்தால் இயல்பிலேயே படைப்பு சக்தியுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பழக்க வழக்கங்கள்ல அவங்க புதுசா ஒரு தொழில்நுட்ப அம்சங்கள்லாம் பண்ணி ஜெயிக்கிறதுங்கிறதெல்லாம் கஷ்டம். படைப்பு சக்தி, கலை, உணர்ச்சி வசம், இது மாதிரியான விஷயங்கள்ல போனா அவங்க நிச்சயம் நல்லா ஜெயிச்சிருவாங்க. அப்ப நமக்கு எது பிரதானம்? வாட்ச்,
கைக்கடிகாரம் கட்டுவதற்கு எது பிரதானம்? இடது கை பிரதானம். இடது கையில வாட்சி கட்டுறது காலத்தின் ஊட நாம போகிறதுக்கு மிக முக்கியமாக உதவும் அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ள வேண்டும். வணக்கம் அன்பு நண்பர்களே. காலம் நம் கையில். ரிஸ்ட் வாட்ச் அனலைசிங் என்று சொல்லப்படுகிற கடிகார பகுப்பாய்வினுடைய ஒரு அற்புதமான வகுப்பில் பழனியாண்டவர் அஸ்ட்ரோ அகாடமி நடத்தக்கூடிய இந்த பயிற்சியிலே அடியன் பொன்தாமரை கண்ணன் உங்களோடு. இந்த வகுப்பு கைக்கடிகாரத்தினுடைய டயல். அந்த டயல் என்று சொல்லப்படக்கூடிய அதனுடைய முகப்பு, அது அமைத்து தரக்கூடிய ஒரு மேடை. ஏன் இத அந்த டயலை பாத்தீங்கன்னா மேடை அப்படின்னு சொல்றோம்? அந்த டயல்கள் பாத்தீங்கன்னா எந்த அளவிற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது, அது நம்ம வாழ்க்கையில எந்த மாதிரியான மாற்றங்களை உண்டாக்கி தருகிறது அப்படிங்கிறத பல்வேறு ஆதாரங்களுடைய அடிப்படையில நாம இந்த பாடத்தை பயிலலாம். உலகம் ஒரு நாடக மேடை அப்படின்னு சொல்லுவோம். உலகம் ஒரு நாடக மேடை, நாம் அனைவரும் அதன் மீது நடித்து கொண்டிருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதுபோல நம்ம கைகளிலே அணிந்திருக்கக்கூடிய அந்த கடிகாரத்திற்கு உள்ளே, கடிகாரத்தில் நம் முழு உலகத்தையும் வச்சோம்னா அந்த டயல் இருக்கு இல்லைங்களா, அதுதான் அந்த மக்கள் செயல்படக்கூடிய மேடை அப்படின்னு சொல்லலாம். அங்கதானே அந்த முள்கள் எல்லாம் அப்படியே அந்த நேரத்தை காட்டுவதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு நாடக மேடை. இந்த டயலுடைய வடிவம், அதனுடைய அளவு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாம செயல்படும் விதத்தை பாதிக்கிறது. அதன் செயல்பாடு நாம் இயங்கும் மேடையை போல, நாம ஒரு மேடையில நாம நடிச்சிட்டு இருக்கோம் ஒரு கதாபாத்திரமாக. நமது மேடையை போல நமது செயல்பாட்டின் அளவை கட்டுப்படுத்துகிறது, தடை செய்கிறது அப்படின்ட்டு சொல்லலாம். ஒரு பரதநாட்டியம் மாதிரியான ஒரு நிகழ்ச்சி, ஒரு நாட்டியம், சாதாரணமாக ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்லாம் சொன்னோம்னா ஒரு 10க்கு 10 மேடை இருந்தா கூட அதுக்குள்ளாரையே ஆடிடுவாங்க. ஒரு சர்க்கஸ் மாதிரி காட்டணும், பெருசா ஓடி ஓடி விளையாடணும், குதிக்கணும் அப்படின்ட்டுலாம் சொன்னோம்னா அந்த மேடை 10க்கு 10 இருந்தா பத்துமா? பத்தாது. அப்ப அங்கே ஒரு பெரிய நிகழ்ச்சி, பெரிய இடம் தேவைப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை ஒரு சின்ன மேடையில நடத்தணும்னா அது மோசமானதாக, தடை செய்யக்கூடியதாக ஆயிடும். அதே மாதிரி அப்படியே தியானம் மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு எந்த விஷயமும் இல்லாம சும்மா உட்கார்ந்துட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயத்த பெரிய மேடை போட்டு சென்டர்ல ஒரே ஒரு நபரை உட்கார வச்சு பண்ணிட்டு இருந்தாலும் அது பொருத்தமின்றி காணப்படும். அப்ப அந்த மேடை என்பது அதிலே என்னென்னலாம் உபயோகப்படுத்துகிறோமோ அதற்கு தகுந்தாற் போல இருக்க வேண்டும். அதானே சிறப்பு. அதுபோல கையின் அளவிற்கு தக்க அந்த டயல், அதனுடைய அளவு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ரூல். இனி வரக்கூடிய பாடங்கள் இப்படி மணிக்கணக்காக நீண்டு போகும் அப்படின்னு சொல்ல. ஏன்னா முதல்ல நாம மணிக்கணக்காக நீண்டு போவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அதெல்லாம் உணர்வு நிலையிலே இருக்கக்கூடிய பாடங்கள். அதை புரிந்து கொள்வதற்காக நீண்ட நெடிய பாடமாக அமைந்து விட்டது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆண் அம்சத்தில் இருக்கக்கூடிய இடம் சார்ந்த பாடங்கள். இடம்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிடும், சும்மா அதிர்தல்ல பார்த்தாலேங்கிற அளவுல உடனடியாக நமக்கு புரிஞ்சிடும். அதனால பெருசா டைம் எடுக்காது, தைரியமா பார்க்கலாம். வணக்கம் அன்பு நண்பர்களே. காலம் நம் கையில். பழனியாண்டவர் அஸ்ட்ரோ அகாடமி நடத்தக்கூடிய கடிகார பகுப்பாய்வு வகுப்பிலே இந்த வகுப்பானது எண்கள் கூறும் செயல்கள்.
ஒரு கடிகாரத்திலே மொத்தம் பார்த்தீங்கன்னா 12 எண்கள் இருக்கிறது. இந்த 12 எண்களும் எதை உணர்த்துகிறது அப்படிங்கிறத இந்த வகுப்பிலே காண இருக்கிறோம். 12 எண்கள் என்பது எல்லா கடிகாரத்திலையும் இருப்பது கிடையாது. ஒன்று ரெண்டுல இருக்கும், ஒன்று ரெண்டுல இருக்காது, அப்படி போகும். இப்ப நாம அந்த எண்களை பற்றி முழுமையாக அறிந்து கொண்டால்தான் நமது கடிகாரத்தினுடைய செயல்பாடு எப்படி சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, பாடங்களுக்கு உள்ளே போகலாம். எண் 1, இதன் பலன்கள். எண் 1 என்பது ஒருவர் செயல்படக்கூடிய திறனை குறிக்கிறது. நீங்க எந்த ஒரு செயலை செய்தாலும் அல்லது பலவற்றை செய்தாலும் கூட அடிக்கடி செய்து கொண்டிருக்கக்கூடிய செயல்களை குறிக்கிறது. நீங்க ஒரு விஷயத்தை பண்ணுங்க, அது 1000 விஷயத்தை பண்ணுங்க. அந்த ஒரு விஷயத்தை திரும்ப 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 பண்ண வேண்டிய ஒரு செயல் உங்ககிட்ட, அந்த எண்ணங்கள், அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத இந்த எண் கூறுகிறது. உதாரணமாக ஒரு டொனேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா கூட அந்த டொனேஷன் கொடுக்கறதையே திரும்ப 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 நிறைய முறைய கொடுத்துட்டே இருப்பீங்க. ஒரு உதவி செய்கிறீர்கள்னா அடிக்கடி உதவி செய்வீர்கள். ஒரு கடைக்கு போயிட்டு வர்றேன்னா எல்லாரும் ஒரு வாரத்துக்கு 2 முறை ஷாப்பிங் போறாங்கன்னா நீங்க டெய்லி போற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும். ஒரே நாள்லயே ஒரு டீ குடிக்கிறீங்கன்னா ஒரு டீயை 2 தடவை 3 தடவை 4 தடவை குடிக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி ரிப்பீட்டடா நீங்க ஒரு செயல் செய்தாலும் 1000 செயல் செய்தாலும் அந்த விஷயங்களை திரும்ப திரும்ப பண்ண வேண்டிய அந்த குணாசியம் உங்ககிட்ட ஒட்டிக்கும். அடுத்தது, வணக்கம் அன்பு நண்பர்களே. பழனியாண்டவர் அஸ்ட்ரோ அகாடமி வழங்கக்கூடிய காலம் நம் கையில், ரிஸ்ட் வாட்ச் அனலைசிங், கடிகார பகுப்பாய்வு எனும் வகுப்பிற்கு அடியேன் பொன்தாமரை கண்ணன் உங்கள் அனைவரையும் மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன். கடிகாரங்களுடைய வண்ணங்கள், வடிவங்கள், இதை பத்தி எல்லாம் நாம பார்த்து விட்டோம். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னம்னா அதனுடைய ஸ்ட்ராப், அதனுடைய பட்டை அப்படி சொல்லலாம், செயின், பெல்ட், இப்படி பல்வேறு அளவிலே இதை பற்றி சொல்லலாம். அந்த கடிகாரமானது நமது மணிக்கட்டிலே நிலை நின்று அந்த கடிகாரத்தினுடைய உறுதித்தன்மையை 100% பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது இந்த ஸ்ட்ராப்ஸ் தான். இது எந்த மாதிரியாக இருந்தால் எது மாதிரியான விளைவுகள் எல்லாம் உண்டாகிறது அப்படிங்கிறத பத்தி இந்த வகுப்பில் பார்க்க இருக்கிறோம். பெல்ட்டுகளுடைய பொதுவான அந்த வடிவம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். பெல்ட்னா அப்படியே செயின் பெல்ட்டா இருந்தா கிடை மட்டத்திலே பல செயினா போட்டு இணைச்சிருப்பாங்க. செயின் பெல்ட்னா அப்படிதான் இருக்கும். கிடைமட்டமாக பக்கத்துல நிறைய போட்டு ஒரு 1/4 இன்ச் அகலம், 1 இன்ச் நீளம், 3/4 இன்ச் நீளத்துல அப்படியே பட்டையா போட்டிருப்பாங்க. இது மற்றவர்களுக்கு தருவதில் மகிழ்ச்சி அடையுது. அது மாதிரி கிடைமட்ட வடிவ பட்டைகள் அணிந்த நபர்கள் மற்றவர்களுக்கு தரும் பொழுது மகிழ்ச்சி அடைவார்கள். ஒரு சிலர் இந்த படத்துல இருக்கு பாருங்க, முக்கோணமா இருக்கு பாருங்க, 2வது வாட்ச். அது மேலிருந்து கீழ் இருக்கிறது. பக்கவாட்டிலே அங்க ஒண்ணுமே இல்லை. பக்கவாட்டுல இருக்கிற முதல் கடிகாரம் பக்கவாட்டுல இருக்கு. இப்ப நம்ம உதாரணத்திற்காக இப்படி கொடுத்துருக்கோம். ஆனா ஒட்டுமொத்தமாக உலோகப்பட்டை எல்லாமே இது மாதிரி கேப் இல்லாமையே இருக்கும். பக்கவாட்டுல அவங்கெல்லாம் அதிகமாக கொடுப்பதில் விருப்பமுடையவர்கள். இது மாதிரி இருக்கிறவங்களும் கொடுப்பதில் விருப்பமுடையவர்கள் தான். ஆனா நீண்ட வடிவ பெல்ட்டுகள் மேலிருந்து கீழாக
கொஞ்சம் பக்கவாட்டில் இப்படி இருக்கு பாருங்க. அது மாதிரியான பெல்ட்டுகள் அணிபவர்கள் மற்றவரிடமிருந்து பெறுவதை விரும்புவார்கள். இங்க மேல இருக்கக்கூடிய 2 கடிகாரத்தை பாருங்க. ஒன்று தருவதற்கு இன்பம், முதல் கடிகாரம் இடது பக்கம் இருப்பது. மேல இடது பக்கம், மேல வலது பக்கம் இருப்பது மற்றவர்களிடமிருந்து பெறுவதில் இன்பம். எப்படி பாருங்க, செமையா இருக்குல்ல? மற்றபடி உலோக பெல்ட் ஆகட்டும், வேற எந்த பெல்ட் ஆகட்டும், அந்த பெல்ட்டை உருவாக்குறதுக்கு தேவையான அந்த இடத்துல மட்டும் அதனுடைய துளைகள் இருக்கலாம். இப்போ இங்க படத்துல காட்டின மாதிரி அதிகப்படியான இடைவெளிகள் இருந்தாலும் சரி, கீழே இல்லை அந்த பெல்ட்ல பாருங்க ரவுண்ட் ரவுண்டா ஓட்டையே போட்டிருப்பான் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி துளைகள் இருந்தாலும் சரி, வெட்டுக்கள் இருந்தாலும் சரி, தன்னம்பிக்கையிலே சிக்கல் உண்டாகிறது, தன்னை வெளிப்படுத்துவதிலே சிக்கல் உண்டாகிறது. இந்த சிக்கல் தொழிலிலும் சரி வாழ்க்கையிலும் சரி பல்வேறு இடங்களில் வெளிப்பட்டு பல இடைஞ்சல்களை தந்தே தீரும். சரிங்களா? இந்த பெல்ட்டில் உள்ள அந்த வெற்று இடங்கள் இருக்கு இல்லைங்களா, ஓட்டையா இருக்கக்கூடிய அந்த வெற்று இடங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த வெற்று இடங்கள் வாழ்க்கையின் யதார்த்தத்திற்கும் வாழ்க்கை மீதான உங்கள் எதிர்பார்ப்புக்கும் இடையிலே இடைவெளியை பற்றி கூறும். பெல்ட்ல வந்து அந்த அந்த இடைவெளியே இல்லை, வெட்டுக்கள் இல்லை, ஓட்டைகள் இல்லை, அப்படியே சைஸ் அப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதிர்பார்ப்பு யதார்த்தத்தில் என்ன இருக்கோ அதுவாகவே இருக்கும். யதார்த்த வாழ்க்கை என்பதுதான் நிஜமானது. அதுவே நமது எதிர்பார்ப்பாக இருந்தால் இன்பமாக இருக்கும். அப்ப இந்த பெல்ட்ல இது மாதிரி ஓட்டைங்கள்லாம் வச்சுக்கிட்டு இடைவெளியெல்லாம் வச்சுட்டு இருந்தோம்னா யதார்த்த வாழ்க்கையில் இருப்பதை நாம் எதிர்பார்க்காமல் வேறு பல விஷயங்களை எதிர்பார்க்க ஆரம்பித்து விடுவோம். அப்ப யதார்த்தத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரிஜினலா நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களுக்கு பதிலாக வேறு விஷயங்கள் நமக்கு வேணும்னு நாம நினைச்சிட்டு இருந்தோம்னா கிடைப்பது நல்ல அற்புதமான விஷயமாகவே இருந்தாலும் கூட அது நமக்கு துன்பத்தையே தரும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு இடத்திலே இந்த உதாரணம் கதை இருக்கு இல்லைங்களா, இந்த கதையை கேட்டு முடிச்சிட்டீங்கன்னா ஆம் மகிழ்ச்சி என்பது யதார்த்தத்தில் தான் மகிழ்ச்சி உள்ளது அப்படின்ட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எப்படிங்க, நான் கூட இதை சொல்லி மறந்துடுவேன். ஆனால் நீங்க இந்த பாடத்துடைய செயின் பெல்ட் அப்படின்னு போடணும். செயின் பெல்ட் அமைப்பு ஆம் யதார்த்தத்தில் தான் மகிழ்ச்சி உள்ளது அப்படின்ட்டு நீங்க போட்டா ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். ஏன்னா நம்ம மாணவர்கள் எல்லாமே ஏற்கனவே சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் கேட்குறாங்களா, என்னடா அருன்னு அறுத்துட்டே இருக்கிறானே, நான் வேற அந்த வேலையில் இந்த வேலையில் இருக்கேன் அப்படின்ட்டு ஓடுவாங்களான்னு தெரியல. இந்த உதாரணம் வந்து முக்கியம். சரி, இப்ப வெற்று இடங்கள் வாழ்க்கையின் மீதான எதிர்பார்ப்புக்கும் யதார்த்தத்திற்கும் உண்டான இடைவெளியை உண்டாக்கிவிடும் அப்படின்னு சொல்றோம். எதிர்பார்ப்புக்கு மாறாக ஏதாவது கிடைத்தால் கூட நமக்கு மகிழ்ச்சி உண்டாகாது அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்ப 2 நண்பர்கள் குழு இருக்கிறது. 2 நண்பர்கள் குழு 2 வெவ்வேறு பாதைகளில் ஒரு காட்டை கடந்து செல்ல வேண்டும். ஒரு டாஸ்க், ஒரு காட்டை கடந்து ஏதோ ஒரு ஊருக்கு போகணும். ஒரு 10-15 நாள் 20 நாள் ஒரு மாசம் ஆகும். சரிங்களா? போகும்போதே சொல்லிட்டாங்க, உங்களுக்கு வந்து அங்க மிருகங்கள் அது இது ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா நமக்கு தெரியாது, உணவுக்கோ வேறு விஷயத்திற்கோ நம்ம எந்த உதவியும் பண்ண மாட்டோம், போகக்கூடிய வழியிலே கிடைக்கக்கூடிய செல்வங்கள் வைரங்கள் வைடூரியங்கள் புதையல்கள் இது மாதிரி எது இருந்தாலும் அது உங்களுக்கே தான். நீங்க அந்த பக்கம் வந்து சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு சிறப்பு பரிசாக இந்த நாட்டுல பாதி எழுதி கொடுப்போம், அது முழுசாவே கொடுத்துருவோம். அது மாதிரி ஏதோ ஒரு யதார்த்தத்துல அதான் நடக்குதுன்னு வைங்களேன். ஓகே, 2 குழு கிளம்புகிறது. ஒரு குழு செல்கிறது, சென்று கொண்டே இருக்கிறது. அவங்க வழியில பல சம்பவங்களை சந்திக்கிறார்கள். அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தை தாண்டும் பொழுது அங்கே தங்கம் வைரம் வைடூரியம் களஞ்சியங்கள் பெருசா புதையல்கள் அதெல்லாம் அப்படியே கொட்டி கிடக்கிறது.
இவங்க கிட்ட போகும்போதே சாக்கு பை பெருசு பெருசா கொடுத்து அனுப்பிட்டாங்க. அந்த சாக்கு பையில எல்லாத்தையும் நிறைத்து கொண்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் அங்கிருந்து வந்தாங்க. வந்துட்டு வெற்றியை அடைந்து விட்டார்கள் ஒரு குழு. அந்த குழுவை பற்றிய கதை முடிஞ்சிருச்சு. இன்னொரு குழு, அவர்களும் செல்கிறார்கள், சென்று கொண்டே இருக்கிறார்கள். வைரம் வைடூரியம் களஞ்சியங்கள் இருக்கக்கூடிய இடம் வருகிறது. இவர்களிடம் சாக்குப்பை இருக்கிறது. அதிலிருந்து அதை அள்ளி போட வேண்டும் அப்படின்று எண்ணம் இருக்கிறது. அள்ளி போடும் பொழுது ரொம்ப கவலையாக இருக்கிறது. மிகவும் சோர்ந்து இருக்கிறார்கள். அவங்க அதை தூக்கிட்டு போய் சேரவே முடியல. போகிற வழியில் வீழ்ந்து விடுகிறார்கள். அப்புறம் ஆள் எங்கடான்ட்டு வேற ஆள் வந்து கூட்டு போனாங்களா அல்லது போகிற வழியிலே இறந்துட்டாங்களா, அந்த கதைக்கு வர வேண்டாம். அப்ப வைர வைடூரியங்கள் கிடைத்த போது ஏன் முதல் குழு மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு சென்றது? அதே வைர வைடூரியங்களை இரண்டாவது குழு ஏன் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னா, முதல் குழு சென்ற வழியிலே உணவு, இடம், தூக்கம் அனைத்தும் நிம்மதியாக கிடைத்தது. எந்த ஆபத்தும் இல்லை. அதனால அதை அணுகும் பொழுது அவங்களுக்கு அது பரிசாக தெரிந்தது. யதார்த்தத்தில் இரண்டாவது குழு போகும் பொழுது ஆபத்து நிறைந்த, தூங்கணும்னா இறந்து விடுவோம் என்ற அளவிலே அபாயங்கள் நிறைந்த பாதையாக இருந்தது. உணவு கிடைக்கவில்லை, மோசமான உணவு, உடல் நலம் கெட்டு விட்டது. எல்லாரும் ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. நல்ல சாப்பாடு கிடைச்சா போதும். 10 நாள் 15 நாள் நடந்தாச்சு, சாப்பாடு இல்லை, நடக்கிறதுக்கே முடியல. அவங்களுடைய முதல் தேவை சாப்பாடு, முதல் தேவை தூக்கம், ஓய்வு. அப்ப ஓய்வு இல்லாமல், தூக்கம் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபருக்கு அங்கே வைரம் வைடூரியம் எல்லாம் கிடைத்தும் அவர்களுக்கு அது இன்பத்தை கொடுக்கவில்லை. யதார்த்தத்திற்கும் எதிர்பார்ப்புக்கும் இடையிலான இடைவெளி என்பது இதுதான். யதார்த்தம் அங்கே அப்படித்தான் இருக்கிறது. வைரம் வைடூரியம் அப்படியே தான் இருக்கிறது. அதை நாம் சந்தித்தே தீர வேண்டும். நமது எதிர்பார்ப்பு உணவாக இருக்கும் பொழுது, ஓய்வாக இருக்கும் பொழுது, உயிர் வாழ வேண்டும் என்ற எதிர்பார்ப்பாக இருக்கும் பொழுது அந்த வைர வைடூரியங்கள் கூட நமக்கு தேவையற்றதாகி விடுகிறது. அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த பெல்ட்டுகளிலே இந்த ஓட்டைகள் நிறைய இருக்கும் பொழுது நாம் யதார்த்த வாழ்க்கையை மறந்து வேறு ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்து கொண்டு ஏமாந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படிங்கிறத இந்த கதையிலே இருந்து நாம் உணர வேண்டும். இந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான கதை. இந்த மாதிரி கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முறைக்கு 2 முறை கேட்கணும். இது ஒரு முறை கேட்ட உடனே புரியுற மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்லும்போது புரியுற மாதிரி இருந்திருக்கும், போர் அடிச்சிருக்கும். ஆனா அந்த யதார்த்தம் அப்படிங்கிறது ஒருவருடைய தேவையை, அந்த தேவையை அடைந்தால்தான் மகிழ்ச்சி. ஒருத்தனுக்கு பணம் தேவையாக இருந்தால் பணத்தை அடைய வேண்டும், பாசம் தேவையாக இருந்தால் பாசத்தை அடைய வேண்டும், அது மகிழ்ச்சி. ஆனா ஒரு உண்மை, பிரபஞ்ச ரகசிய உண்மை என்னன்னா, இந்த ஜாதகம் ஆகட்டும், வேறு விஷயங்களாகட்டும், நமது கர்ம வினையை நன்றாக படித்து அதில் உனக்கு இதுதான் கிடைக்கும், உன்னுடைய யதார்த்த வாழ்க்கையில் இதுதான் இருக்கிறதுன்னு சொல்லிடும். அந்த யதார்த்த வாழ்க்கை நமக்கு பிடித்ததாக நாம் மாற்றிக்கொண்டோமானால் அங்கே வரக்கூடிய அந்த சூழ்நிலைகள் வச்சுட்டு நம்ம என்ஜாய்ஃபுல்லாக இருப்போம், சூப்பராக இருப்போம். அதை விட்டுட்டு நமக்கு இன்னொரு விஷயம் பிடிக்குது, அதன் மீது தான் ஆர்வம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னா, அது ஆர்வம் செலுத்தினால் எவ்வளவு அதிக ஆர்வம், கிடைக்காத விஷயத்தின் மீது எவ்வளவு அதிக ஆர்வம் செலுத்துகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மோசம். அந்த புத்தர் பெருமான் சொன்ன ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய ஒரு உண்மை தன்மை நிறைந்த ஒரு வசனம் வந்து ஆசைப்படுவது அப்படிங்கிறதே மோசம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நமக்கு கிடைக்காத, நம் வாழ்க்கையில் இல்லாத, பெறுவதற்கு சாத்தியமில்லாத ஒரு விஷயத்தின் மீது ஆசை கொண்டு, கிடைத்தாலும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தின் மீது ஆர்வம் கொண்டு அதை நோக்கி நாம் பயணித்து அதற்காக வாழ்க்கையை இழந்து மற்றவர்களை துன்பப்படுத்தி துயரப்படுத்தி நாமும் வேதனை அடைந்து கடைசியாக அதை அடையும் பொழுது அது பிரயோஜனப்படாமல் போகுது பாருங்க, அதுதான் ஆசை.
அந்த ஆசைதான் துன்பத்திற்கு காரணம் அப்படின்ட்டு புத்தர் சொன்னாரே ஒழிய, நல்லவனாக பிழைக்க வேண்டும், ஒழுக்கமானவனாக இருக்க வேண்டும், ஊருலகத்திற்கு நன்மை அளிக்க வேண்டும், மக்களுக்கு நன்மை அளிக்க வேண்டும், நல்லவனா பிரயோஜனமா வாழ வேண்டும், பிறந்த நாட்டிற்கும் வீட்டிற்கும் நம்ம ஊருக்கும் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி பேர் எடுத்து வாழணும், நல்ல புருஷனா இருக்கணும், நல்ல மனைவியா இருக்கணும், நல்ல பையனா இருக்கணும், இப்படிலாம் ஆசைப்பட்டோம்னா ஒரு பையன் நல்ல மாணவனா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அந்த ஆசையெல்லாம் துன்பத்திற்கு காரணமா? அதுல ஒரு சாரார் புத்தருக்கு எதிராக என்ன சொல்லுவாங்க? நானும் சொல்லியிருக்கிறேன், நீங்களும் சொல்லியிருக்கலாம். ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று சொல்லி மக்கள் அனைவரும் நல்லா வாழணும்னு சொல்லி புத்தரே ஆசைப்பட்டார். புத்தரோட துன்பத்திற்கு இந்த ஆசைதான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு ஒரு விஷயத்தை வெவ்வேறு விஷயமாக காண்பதனால் உண்டாகிறது. நாம தெளிவாக இருப்போமாக. வணக்கம் அன்பு நண்பர்களே. பழனியாண்டவர் அஸ்ட்ரோ அகாடமி வழங்கக்கூடிய காலம் நம் கையில் கடிகார பகுப்பாய்வு வகுப்பில் இன்றைய இந்த பாடமானது கடிகார முள்கள். கடிகாரத்தில் இருக்கக்கூடிய முட்களின் அமைப்பு எந்த விதமான பலன்களை தருகிறது, அந்த முள்களுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வகுப்பிலே காண இருக்கிறோம். கடந்த வகுப்புகளில் பார்த்தோம் அப்படின்னா டயல்களே மேடை, செயல்களே இலக்கங்கள், வண்ணங்களே எண்ணங்கள் அப்படிங்கிற அளவிலே கற்று தேர்ந்து பின்னாடி கடிகாரத்தினுடைய பெல்ட், இந்த ஸ்ட்ராப் இதையெல்லாம் எடுத்து வெளியே சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற அளவில் தனித்தனியாக கற்றுக்கொண்டோம். பொதுவாக கடிகாரங்கள் என்றாலே 3 முள்களை கொண்டிருக்கும். நம்ம டிஜிட்டல் கடிகாரத்தில் எந்த முள்ளுமே இருக்காது, அது விதிவிலக்கானது. அதை பற்றி நம்ம தனியாக பார்க்கலாம். அப்ப செல்லு போட்டு ஓடக்கூடிய கடிகாரமாக இருந்தாலும் சரி, கீ கொடுத்து ஓடக்கூடிய கடிகாரமாக இருந்தாலும் சரி, அல்லது ஆட்டோமேட்டிக் அதுவே தானா சார்ஜ் ஆயிக்கும் அது மாதிரியான ஒரு கடிகாரமாக இருந்தாலும் சரி, 3 முள்கள் கண்டிப்பாக இருக்கும். மணிக்காக 1, நிமிடத்திற்காக 1, வினாடிக்காக 1. இதனுடைய முக்கியத்துவத்தை ஏற்கனவே நாம பார்த்திருக்கிறோம். பூமி தன்னைத்தானே சுற்றுவது, பூமியை நிலவு சுற்றுவது, பூமி சூரியனை சுற்றுவது அப்படிங்கிற அளவிலே இந்த வினாடி முள்ளுக்கும் நிமிட முள்ளுக்கும் மணி முள்ளுக்கும் ஒரு ஒப்புமை தந்து இந்த காலத்தை எப்படி நாம் நம்மோடு இணைத்துக் கொள்வதுங்கிற அளவில் ஒரு புரிந்துணர்வு கொண்டு வந்தோம். அந்த ஒட்டுமொத்தமான கடிகாரத்தினுடைய அமைப்பு, அதனுடைய டயலாகட்டும் அல்லது ஸ்ட்ரிப்பாகட்டும் அல்லது வேறு எந்த வண்ணமாகட்டும், அதனுடைய வடிவமாகட்டும், எது எப்படி இருந்தாலும் கூட இந்த முட்கள் சரியாக இயங்கினால்தான் நாம் நேரத்தோடு பயணிக்க முடியும் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கடிகாரம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, இயங்கவில்லை அப்படிங்கிறது இந்த முள்களுடைய நகர்வு தான் தீர்மானிக்கிறது. ஒரு சரியான நேரமா தவறான நேரமா என்பதை இந்த முள்கள் தான் நிர்ணயிக்கிறது. அப்ப இந்த கடிகாரங்கள் மற்றும் இந்த கடிகாரத்திற்கான ஒரு உறுப்பு அப்படின்னு சொன்னோம்னா கடிகாரத்தின் கைகள் அப்படிங்கிற மாதிரி இந்த முள்களை சொல்லலாம். அப்ப இந்த கடிகார கைகள் அப்படின்னு சொன்னா ஒரு செயலை செய்வது,
நம்ம கையை வச்சு தானே எல்லா செயலும் செய்கிறோம். கை கால் மாதிரி அடுத்த கட்டத்திற்கு நகர்வது, நகர்த்தி கொண்டு அந்த காலத்தை நகர்த்தி கொண்டு செல்லக்கூடிய, காலம் நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான சாட்சி அந்த வினாடி முள் தான். அப்ப இந்த முள்கள் எது மாதிரியான அமைப்பில் இருக்கும்போது எது மாதிரியான பலன்களை எல்லாம் தருகிறது அப்படிங்கிறது எல்லாம், மக்களுடைய பண்புகளை எப்படி மாற்றுகிறது அப்படிங்கிறது எல்லாம் இந்த பாடத்திலே பார்க்கலாம். வணக்கம் அன்பு நண்பர்களே. ரிஸ்ட் வாட்ச் அனலைசிங் என்று சொல்லக்கூடிய கைக்கடிகார பகுப்பாய்விலே ஏறக்குறைய அனைத்து விஷயங்களையுமே நாம பார்த்து விட்டோம். ஒரு கடிகாரத்தினுடைய வண்ணம் எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய வடிவம் எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய அளவு எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய பட்டை அந்த செயின் எப்படி இருக்க வேண்டும், இப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எண்கள் எப்படி இருக்க வேண்டும், அந்த முள்ளு அது எப்படி அதனுடைய பலன்களை எல்லாம் கொடுக்கிறது, அப்படி ஒரு முழுமையான ஒரு கடிகார பகுப்பாய்வை ஆய்வை நடத்தி எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு எந்த மாதிரியான கடிகாரங்களை பரிந்துரைக்கலாம் அப்படிங்கிற வரைக்கும் முழுசா தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுல எந்த விதமான சந்தேகமும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? அப்ப இந்த பாடம் எதற்கானது அப்படின்னு சொன்னோம்னா, அந்த கைக்கடிகாரங்களை பற்றிய பல்வேறு கருத்துக்கள், உலகளாவிய கைக்கடிகார பகுப்பாய்வு நடத்தக்கூடிய அந்த ஆசிரியர்களுடைய ஒட்டுமொத்தமான அந்த கருத்துக்கள், பொதுவான கருத்துக்கள், இந்த கைக்கடிகாரத்திற்கான விஷயங்களை கைக்கடிகாரத்திற்கு மட்டும்தான் பயன்படுத்தணுமான்னா சுவர் கடிகாரங்களுக்கும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது நல்ல விஷயம். அது ஒட்டுமொத்தமாக அந்த குடும்பத்தினருடைய அந்த ஆக்டிவிட்டியே மாற்றும். அது பற்றி இந்த பாடத்துல ஒரு விளக்கத்தை நான் கொடுத்துறேன். சரிங்களா? இந்த பாடம் நண்பர்களே ஒரு பெரிய ஒரு வகுப்பாக, மணிக்கணக்காக நீண்டு செல்லக்கூடிய ஒரு வகுப்பாகவும் இருக்கலாம். சரிங்களா? இப்ப என்னடா இவ்வளவு பெரிய பெரிய விஷயங்களை கொடுத்துட்டே இருக்கானே அப்படிங்கிற மாதிரி இல்லை. தோன்றின் புகழோடு தோன்றுக அதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. ஒரு பாடத்தை கொடுத்தால் முழுவதுமாக கொடுக்கவும் அல்லது அந்த பாடத்தை கொடுக்காமலேயே இருந்து விடவும் அப்படின்ட்டு திருவள்ளுவர் எனக்கு சொன்னதாக கருதி, மாணவர்களுடைய நலம் கருதி, அறிவின் ஆற்றல் அதிகரிக்க வேண்டும் என்று கருதியே இவ்வளவு லென்த்தா பெருசா பாடங்கள் கொடுக்குறேன். என்னடா இதோ கட்டணும்னு கட்டிட்டோம், சும்மா கத்தி கொண்டு இருக்கிறானேங்கிற மாதிரி இருக்காதுன்னு நம்புறேன். ஏன்னா இந்த பாடங்களை தொகுத்து வடிவமைத்து இதுவரைக்கும் நாம கொண்டு வந்த அந்த விஷயங்களுக்காக பல்லாண்டு உழைத்திருக்கிறேன். அந்த உழைப்பினுடைய ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு எளிமையாக கிடைத்து விட்டது. எளிமையாக கிடைத்து விட்டது அப்படிங்கிறதுக்காக இந்த கடிகார பகுப்பாய்வு ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னு எடுத்துக்க கூடாது. இது பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய சாவி. கடிகாரம் என்பது பிரபஞ்ச இயக்கத்தோடு நம்மை இணைத்துக் கொள்வதற்காக கிடைத்த ஒரு கருவி, ஒரு துளை, ஒரு துவாரம், ஒரு வாசல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப இந்த கைக்கடிகாரங்களிலே விட்டு போன பல்வேறு கருத்துக்கள், இந்த கருத்துக்களை எல்லாம் அந்த கடிகாரத்தினுடைய வடிவம் அங்கேயே நம்ம சொல்லியிருக்கலாம். ஆனா சொன்னா தேவையில்லாத குழப்பங்கள் தான் மிஞ்சும். இப்ப அதெல்லாம் நீங்க உள்வாங்கி கொண்டு உங்களுடைய கருத்திலே உள்வாங்கி கொண்ட பின்னாடி இதையெல்லாம் கொடுத்தா இது அப்டேஷன். அப்டேஷனுங்கிறத தனிப்பட்ட முறையில் தான் கொடுக்கணும். உபவிதிகள், விதி விலக்குகள் அப்படிங்கிறத தனியாக தான் கொடுக்கணும். விதிகளை கூறிக்கொண்டிருக்கும் போதே விதிவிலக்குகளையும் அதனுடைய மேம்படுத்தப்பட்ட விஷயங்களையும் கொடுத்தோம்னா குழப்பம்தான் மிஞ்சும். அப்படிங்கிறதுனால அது மாதிரியான விஷயங்களை எல்லாம், குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் தனியாக்கி
தனியா கொடுத்தாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாம் ஒன்றாக்கி இப்ப இந்த வகுப்பினுடைய இந்த பாடத்தில் கொடுக்கிறோம். பழனி ஆண்டவர் அஸ்ட்ரோ அகாடமி நடத்தக்கூடிய இந்த அற்புதமான கடிகார பகுப்பாய்வு வகுப்பில் அடியேன் பொன்தாமரை கண்ணனுடன் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். அடுத்தது முக்கியமாக வீடுகளிலே விரும்பி வைக்கக்கூடியது குக்கு கடிகாரங்கள். இது சுவர் கடிகாரம் தான். மரம் அல்லது பிளாஸ்டிக்ல ஒரு பறவை இருக்கும். குறிப்பிட்ட நேரத்தில் வெளியே வந்து மணி 1 மணி 2 மணிங்கும் போது வந்து கூக்கு கூக்குன்னு சத்தம் போட்டு போகும். இந்த கடிகாரத்தை வீட்டில் வைத்திருப்பது என்பது அரசு மற்றும் பணம், காசு, நிதி தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு எப்பவுமே உதவி செய்வதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த ஒரு நண்பர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா உதவி செய்யறதுக்கு, அவங்க சரியான நேரத்திலே முழுமையான முறையில் தனது அறிவு அதிகாரம் மூலயமாக உங்களுக்கு உதவுவார்கள். அப்போ ஒரு பேங்க்ல லோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்குது, எங்க வெளியே போனாலும் சரியான தகவல்கள் கிடைக்க மாட்டேங்குது, எங்க எதை பண்ணாலும் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனையே தான் வந்துட்டு இருக்குது, சரியான நபர்கள் நம்ம கிட்ட மாட்ட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா இது மாதிரி ஒரு கடிகாரத்தை வாங்கி உங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க. 1 மாசம் 2 மாசத்துல சிறந்த ஒரு நண்பர்கள், அரசாங்க அதிகாரிகளாக இருக்கக்கூடிய சிறந்த நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள். உங்களுக்கு தேவைப்படும் போது அந்த சிக்கல்களை சரி செய்ய உதவுவார்கள். இதுல நெகட்டிவும் இருக்கு, சரிங்களா? எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க கிட்ட உதவியே நாம வாங்கிட்டு இருந்தோம்னா நாம கத்துக்கிறது எப்ப? அது மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும்போது இதை எடுத்து வச்சிடலாம், சரிங்களா? ஒரு பரிகாரமாக இதை பயன்படுத்தி கொள்ளலாம். வெளியிலே இருந்து நமக்கு உதவி கிடைக்க வேண்டும், பெரிய இடத்துல இருந்து உதவி கிடைக்கணும்னா குக்கு கடிகாரத்தை பயன்படுத்தணும், சரிங்களா? சரி, வணக்கம் அன்பு நண்பர்களே. நான் உங்கள் அன்பு ஜோதிடன் பொன்தாமரை கண்ணன், நாமக்கல் மாவட்டத்திலிருந்து. பழனி ஆண்டவர் அஸ்ட்ரோ அகாடமி வழங்கக்கூடிய காலம் நம் கையில் இந்த வகுப்பை இனிதே முழுமை பெற்று வழங்கி இருக்கிறோம். நீங்க அதை ஒரு முறை 2 முறை முழுமையாக அதை உணர்ந்தீர்களானால் காலம் உங்கள் கையில் நிச்சயம் வசப்படும். இப்ப இந்த வகுப்பிற்கு மகுடம் சூட்டுவது போல இந்த வகுப்பை எல்லாம் ஒருங்கிணைத்து நமது ராசி லக்னங்களோடு ஒருங்கிணைத்து ஒரு வகுப்பை சிறப்பு வகுப்பாக தரலாம் என்ற முடிவிலே உருவாக்கப்பட்டதுதான் இந்த கடிகாரங்களும் ஜோதிடமும் அப்படிங்கிற இந்த ஒரு சிறப்பு வகுப்பு. பொதுவாக பார்த்தீங்கன்னா நமது ராசி மண்டலத்திலே இருக்கக்கூடிய ராசிகள் அப்படிங்கிறது 12 ராசிகள் அப்படிங்கிறது தெரிந்து கொள்ள வேண்டியது. 12 ராசிகள். அந்த 12 ராசிகளை 12 மணி அப்படிங்கிற அளவிலே வைத்துத்தான் கடிகாரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அண்டத்தில் உள்ளதே இந்த பிண்டத்தில், இந்த கடிகாரத்தில் உள்ளது. ஒரு நபருடைய கர்மாவை அறிந்து கொள்வதற்காக எதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும், முக்கியமான அளவுகோல் அப்படின்னா ஒன்று 0 பாயிண்ட்னு வச்சாதானே அதுல இருந்து இவ்வளவு தூரம் பார்க்க முடியும். அது மாதிரி 0 பாயிண்டாக வைத்து ஒரு நிர்ணயம், பலன்களை நிர்ணயம் செய்வதற்கு 3 விஷயங்களை நாம பயன்படுத்துகிறோம். விதி, மதி, கதி. இந்த 3 விஷயங்களை நம்ம ஜாதகத்திலே பயன்படுத்துகிறோம். சொன்ன உடனே எத்தனை பேருக்கு தெரிஞ்சுன்னு தெரியல, இருந்தாலும் கூட இதை கொஞ்சம் விரிவாகவே சொல்லிவிடலாம். ஏன்னா கடிகாரமும் காலச்சக்கரம் என்றே சொல்லப்படுகிறது. காலத்தை நாம் காலத்தோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் எவ்வளவு தூரம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம், எவ்வளவு வேகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை கடிகாரம் கூறுகிறது. அப்ப நாம பயணிக்கும் அந்த பாதை எதை நோக்கி செல்கிறது, கடந்து வந்த பாதைகளிலே போன
ஜென்ம ஜென்மமாக நாம் சுமந்து வந்த கர்மா எது அப்படிங்கிறது எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு பயன்படுவது தான் அந்த ஜாதகம். அதில் 12 கட்டம், இங்க 12 மணி, அவ்வளவுதான் வித்தியாசம். இதிலே ஜாதகத்திலே பலன் சொல்ல விதி என்று சொல்லக்கூடிய லக்கினம், மதி என்று சொல்லக்கூடிய சந்திரா லக்கினம், அதான் ராசின்னு சொல்லுவோம். சந்திரா லக்கினம் நமது ராசி. அடுத்து கதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் இருக்கக்கூடிய சூர்யா லக்னம். இந்த மூன்றையும் பிரதானப்படுத்தித்தான் நாம ஜாதகத்தில் பலன் எடுக்க வேண்டும். விதி என்பது நொடிமுள், மதி என்பது மணிக்கான முள், கதி என்பது ஒரு நாளைக்கு ஒரு பொழுதிற்கு ஒரு சுற்று வரக்கூடிய மணி முள். அந்த நிமிடமுள் என்பது சந்திரனுக்கு ஒப்பானது. அந்த மணிமுள் என்பது சூரியனுக்கு ஒப்பானது. அடுத்தது நொடிமுள் என்பது லக்னத்திற்கு ஒப்பானது. சரிங்களா? இந்த 3 விஷயங்களை மட்டும் வைத்துக்கொண்டு கடிகார பிரசன்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு கலையை பயன்படுத்தி பலன் கூறுபவர்கள் இருக்கிறார்கள். இது கடிகார பிரசன்ன வகுப்பு கிடையாது, நல்ல கடிகாரத்தை தேர்வு செய்வதற்கான வகுப்பு. அப்படிங்கிறதுனால இந்த கடிகார பிரசன்னம் அப்படிங்கிறதுக்கு உள்ள நாம போக வேண்டாம். நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இங்க இருக்கக்கூடிய நொடிமுள் என்பது லக்னத்தை குறிக்கிறது, நிமிடமுள் என்பது சந்திரனை ராசியை குறிக்கிறது, இந்த மணி அந்த முள் என்பது சூர்யா லக்னம், ஆன்மாவிற்கான லக்னம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதெல்லாம் நாம சரியா வச்சிருக்கணும் இல்லையா? முடிந்த மட்டும் அடியனுடைய வீட்டிலேயும் சரி, அது 2 வீலர்ல மணி ஓடுற மாதிரி ஒரு செட்டப் இருக்கும், அதில் இருக்கிற மணியும் சரி, சுத்தமாக ஒரு நொடி சுத்தமாக இருப்பதற்கு முயற்சி பண்ணுவோம். இருந்தாலும் ஒரு 4-5 நொடி முன்ன பின்ன போயிடும் அது வைக்கிறதுக்குள்ளார. சரிங்களா? இருக்கட்டும். ஆனா நிமிட சுத்தமாக வைப்பதற்கு எப்பவுமே மெனக்கிடுவோம். ஏதாவது பிரச்சனையில கொஞ்சம் முன்ன பின்ன போச்சுன்னா நம்ம ஒரே மாதிரி வச்சுக்குவோம். அது காலத்தோடு ஒன்றி நாம் செயல்படுவதற்கு உதவும். ஏற்கனவே பாடத்துல சொல்லியிருக்கேன், நமக்கு வேறெந்த தகுதிகளும் இல்லாத போதும் அந்த காலத்தோடு ஒட்டி உறவாடுவது, சொன்ன டைம்ல சொன்ன மாதிரி போய் நிக்கிறது வர்றது, டைம் மேனேஜ்மெண்ட், நேர மேலாண்மை, இதை மட்டும் நாம கை கொண்டால் மிகப்பெரிய ஒரு திறமைசாலி பெரிய ஆளு அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களை கூட நாம் எளிதாக சந்திக்க முடியும், எதிர்கொள்ள முடியும். ஜெயிக்கிறோம் ஜெயிக்கலங்கிறது அது அடுத்த விஷயம். யார் ஒருவர் அந்த நேரத்தை சரியாக கையாள முடியாமல் இருக்கிறாரோ அவர் நிச்சயமாக வாழ்க்கையிலே எதையும் சென்று அடைய முடியாது. அவருக்கான விஷயம் அவருக்காக காத்து கொண்டு இருக்காது, சென்று விடும். சரிங்களா? அது எவ்வளவு பெரிய கிங்காக இருந்தாலும் அவ்வளவுதான். நேரத்தை மிகவும் விரயம் செய்தார் என்றால் அது அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்ப அந்த கடிகாரங்களுக்கு ஜோதிட பலன் சொல்வது அப்படிங்கிறது நம்ம நோக்கம் இல்லை. நமது ராசி, இதற்கான கடிகாரம் எது அப்படிங்கிறத கொஞ்சம் எளிமையாக, ரொம்ப ஆராய்ச்சி செய்து எடுக்கிறது கஷ்டம், அதனால நம்ம கொஞ்சம் எளிமையா எடுக்கலாமே அப்படிங்கிற அளவுல இருக்கு இல்லையா? அதுவும் அந்த கடிகாரங்களை சக்தி ஊட்டுவது எப்படி, அந்த கடிகாரங்களை நமக்கு தேவையான கிரகங்களாகவே பாவித்து அந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணி அதனுடைய ஒரு பிரதிநிதியாக அந்த காலத்தை காட்டக்கூடிய கடிகாரத்தை எப்படி பிரதிநிதித்துவம் படுத்துவது அப்படிங்கிறது எல்லாம் இந்த பாடத்துல பார்க்கலாம். இந்த வகுப்பின் பயன்கள் என்ன, இத்தனை மணி நேரம் இந்த வகுப்பை கற்றுக்கொண்டோமே, அதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் வெற்றி பெற நாம் என்ன மாற்றங்களை செய்ய வேண்டும்,
நமது பலவீனங்களை கண்டறிந்து அதையே பலமாக மாற்ற வேண்டும். இதையெல்லாம் சரியாக செய்ய வேண்டும் என்ற உணர்வை இந்த வகுப்பு நமக்கு தந்திருக்கிறது. ஆமாவா இல்லையா? நாம் எந்த சுவர் கடிகாரத்தை பயன்படுத்துகிறோம் அல்லது எந்த கை கடிகாரத்தை பயன்படுத்துகிறோம், அது நமக்கு என்ன பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறது, அது நமது வாழ்க்கையிலே என்ன விதமான மாற்றங்களை பாதிப்புகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறது, அதனால் நாம் என்ன பலன்களை அடைந்து கொண்டிருக்கிறோம், எந்த பலன்களை அடையவே முடியாது இந்த கடிகாரங்களை வைத்துக்கொண்டு, இதையெல்லாம் தெளிவாக உணர்ந்தோம். நம்ம வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு நொடியும் நம்மோடு தொடர்ந்து உறவாடக்கூடிய இந்த நேரம் எவ்வளவு வலிமையானது, எவ்வளவு வலிமையானது அந்த நேரம். இருப்பினும் கூட அந்த நேரத்தை இவ்வளவுதான் அப்படின்ட்டு அளவிட்டு காட்டக்கூடிய அந்த கருவியை பற்றி நாம் ஒருபோதும் கவனம் செலுத்தவில்லை. கடிகாரத்தை பற்றி என்ன கவனம் செலுத்தினோம்? நேரம் எவ்வளவு பலமானது, எவ்வளவு அருமையானது, அதை காட்டக்கூடிய கடிகாரத்தை பற்றி நாம் எந்த கவலையும் பட்டதில்லை இதுவரைக்கும். அதையெல்லாம் நாம் இப்ப உணர்ந்தோம். அதை திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. ஒரு கடிகாரம் மூலமாக நம் வாழ்வில் என்னென்ன வெளிப்படுகிறது, நாம் தெரிந்தோ தெரியாமலேயோ வீட்டுக்கு ஒரு சுவர் கடிகாரம் வாங்கியிருக்கிறோம், கைக்கு கட்டுவதற்கு ஒரு கடிகாரம் வாங்கியிருக்கிறோம். அதெல்லாம் நம் வாழ்க்கையிலே எந்த மாதிரி நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது, அந்த சூழ்நிலைகளுக்கு எப்படி ஒத்திசைக்கிறது, அதையெல்லாம் நாம யோசிக்காமல் எத்தனை வருஷத்தை நம்ம இழந்து விட்டோம், கடந்து விட்டோம் அப்படின்ட்டு இப்ப ஆச்சரியப்படுகிறோம் அல்லவா? அதை மாற்றிக்கொள்ள முடியும், நம் வாழ்க்கையை மாற்றிவிடலாம் அப்படின்ட்டு ஊக்கப்படுகிறோம் அல்லவா? அது இந்த வகுப்பினுடைய பயன். இந்த வகுப்பினுடைய பயன் அப்படிங்கிறது கடிகாரங்களை பற்றி புரிந்து கொள்வது மட்டுமல்ல நண்பர்களே, நாம் ஒவ்வொரு நொடியும் காலத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற நமது நேரத்தை பற்றிய ஞானத்தை உணர்வது. ஒரு நபரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள விரும்பும் போது அவங்க ஹலோ ஹவ் ஆர் யூ ஐ எம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையை கொடுத்து ஒரு குலுக்கு குலுக்குறோம் பாருங்க, அந்த குலுக்கல் மூலயமாகவே அவருடைய கடிகாரத்தை கொஞ்சம் பார்த்து அதை பற்றி உடனடியாக நமக்கு வராது. ஒரு 10 கடிகாரத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அவரை பற்றிய அந்த விஷயங்கள் எல்லாம் உணர்ந்து கொண்டு அவருடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அதற்கு எதிராக பேசாமல், ஒருவர் இப்படிதான் இருப்பாருங்கிறது கடிகாரத்தின் மூலம் தெரிந்து கொண்டோமானால் அதற்கு ஒட்டியே நாம் பேசிக்கொண்டு போகும்போது அவரிடம் நமக்கு ஆக வேண்டிய வேலைகளை நாம் வாங்கிக் கொள்ள முடியும் அல்லவா? இது வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு, மார்க்கெட்டிங்ல இருப்பவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு யுக்தியாக இருக்கக்கூடிய கருவி. அவங்களுக்கு மட்டும்தானா? வியாபாரம் மட்டுமல்ல நண்பர்களே, அனைத்திலும் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். இப்ப என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் போனால் கூட பரவாயில்லைங்க, என்ன செய்யக்கூடாது என்ற அந்த அற்புதமான நுண்ணிய அறிவை வழங்கிய ஒரு வகுப்பு இது அப்படின்ட்டு நிச்சயமாக 100% அறுதியிட்டு இறுதியாக கூற முடியுமா முடியாதா? என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு தெரியாம போனாலும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு கடிகாரம் வந்துருச்சுன்னா வாழ்க்கையில இது மாதிரியான விஷயங்கள் கிடைக்காது, அது நமக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகம் இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது என்று நான் உட்பட நீங்கள் அனைவருமே இப்பொழுது தெரிந்து கொண்டிருப்பீர்கள். இந்த வகுப்புகள் தொடராக ஒரு 15-16 வகுப்புகளாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த வகுப்புகள் இந்த அளவில் இப்பொழுது நிறைவு பெறுகிறது நண்பர்களே. எல்லாம் வல்ல காலதேவனுடைய அருளாசியினால் நீங்களும் உங்களை சுற்றியுள்ள நபர்களும் உங்கள் குடும்பத்தினரும் நீங்கள் வேண்டிய விரும்பிய அனைத்து நல்ல விஷயங்களையும் அடைந்து வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி நண்பர்களே.